श्रीजगदम्बायै नमः। अथ नवमोऽध्यायः। नारद उवाच गुणानां लक्षणं तात भवता कथितं किल न तृप्तो अस्मि पिबन् मिष्टं त्वन्मुखात् प्रच्युतं रसं. ஸோ நாரதர் இப்போ ஃபர்தராக கேட்டுருக்கார் பிரம்மாட்ட இல்லையா, பிரம்மா தானே சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் கேட்குறாரு, குணானாம் லக்ஷணம் தாத்தா, அப்பா குணங்களோட லக்ஷணத்தெல்லாம் இன்னும் சொல்லுங்கோ. பவதா கதித்தம், ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ந திருப்தோ அஸ்மி, எனக்கு திருப்தி ஏற்படலப்பா. அதை கேட்டு எனக்கு திருப்தி ஆகலை. பிமன் மிஷ்டம், ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி மிஷ்டம்னா ஸ்வீட்டு. ஸோ ஸ்வீட்டை சாப்பிட்டு திருப்தி ஏற்படாத மாதிரி எனக்கு இதில் கேட்டு திருப்தி ஆகலை. தொன்முகாத் பிரச்சுதம், உன் முகத்திலிருந்து உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரசமாக இருக்குது கேட்கறதுக்கு, இன்னும் சொல்லுங்கோன்னு கேட்குறேன். यतावत् अनुवर्णय येन अहं परमां शान्तिम् अधिगच्छामि चेतसि. குணானாம்னு பரிஜானம் நல்ல ஞானம், சாதா ஞானம் நல்ல ஞானம், குணங்களோட நல்ல ஞானம் வேணும் எனக்கு. யதாவது அனுவர்ணியா, உள்ளது உள்ளபடி நீங்கள் சொல்லுங்கள். ஏனாகம் பரமாம் சாந்தி அதிகச்சாமி, இதை அறிஞ்சு நான் நல்ல ஒரு மனசு நிம்மதி ஆயிடுவேங்கிறார் யாரு, நாரதர். ஸோ பரமாம் சாந்தி, பரமசாந்தியை நான் அடைவேன், அதிகச்சாமி அடைவேன். சேத்தசி, மனதில் என் மனதுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படும், நீங்கள் சொல்லுங்கோ. इति पृष्टः तु पुत्रेण नारदेन महात्मना उवाच च जगत्कर्ता रजोगुण समुद्भवः. ஸோ இதி பிருஷ்டகா, இவ்வாறு வியாசர் இப்போ யார்கிட்ட சொல்லியிருக்கார், வியாசர் பேசுகிறது ஜனமேஜயன்ட்டா. ஸோ வியாசரோட ஜனமேஜயனோட கான்வர்சேஷனுக்கு நடுவில் நாரதரோட பிரம்மாவோட கான்வர்சேஷன் வந்துடுது. ஜனமேஜயன் கேட்ட கேள்விக்கு பதில் வியாசர் இந்த மாதிரி அவளோட சம்வாதம் மாதிரி கொடுக்குறார், அவ்வளோதான். ஸோ வியாசர் ஜனமேஜயன்ட்டு சொல்கிறார், இதி பிருஷ்டக, இவ்வாறு நாரதரால் கேட்கப்பட்ட பிரம்மா புத்திரேன, பிள்ளையாகப்பட்ட நாரதரால் கேட்கப்பட்ட, யார் நாரதர், யார் மகாத்மனான்றார், மகாத்மாவான நாரதர் கேட்டிருக்கார். உவாச்ச ஜெகத்கர்த்தா, ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா. உவாச்சா சொன்னார், பதில் சொன்னார். ரஜோகுண சமுத்பவக, யார் அந்த பிரம்மா எப்படி பிறந்தார், ரஜோகுணத்தினால் ஏற்பட்டவர் இல்லையா, ரஜோகுணம் ஜாஸ்தியாக அமைந்தவர் தானே பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மா நாரதரிடம் சொன்னார்னு ஜனமேஜயனை பார்த்து வியாசர் சொல்றாங்க. வியாசர் என்னாச்சு, ஆர்வி யாரு இது பண்ணுங்கப்பா, சரஸ்வதி ஓகே. ஸோ அந்த சமயத்தில் வியாசர் என்ன சொல்கிறாரு, நீ மகாபாரதம் கேளு, உனக்கு மனசு நிம்மதியாகும், ஏன் இப்படி கவலைப்படுறேன்னாரு. மகாபாரதம் ஃபுல்லாக கேட்டார், வைஷம்பாயனர் சொல்லி ஜனமேஜயன் ஃபுல்லாக மகாபாரதம் கேட்டார். பின்னையும் திருப்தி ஏற்படலை. இல்லை எனக்கு மனசாந்தி இல்லை, நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு ஆரம்பித்த கான்வர்சேஷன் தான். ஜனமேஜயன் வியாசரை பார்த்து கேட்குற கேள்விக்கு தான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இந்த குணங்களால் தான் இதெல்லாம் வருதுங்கிற விஷயத்த இப்படி நாரத சம்பாசமாக சொல்லிட்டு இருக்கார் அவர். ஓகே. ஸோ சுனு நாரத வச்சியாமி, இது படிச்சிங்களேப்பா? படிங்க. ब्रह्मोवाच शृणु नारद वक्ष्यामि गुणानां परिवर्णनं सम्यक् न अहं विजानामि यथामति वदामि ते. நாரதா கேளுப்பா, குணானாம் பரிவர்ணனம், அதோடைய லக்ஷணங்கள்லாம், வர்ணனம்னு அதோட கலர். ஸோ அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன், நல்லா சொல்கிறேன், உனக்கு கேளு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். சம்யக்னா அகம் நிமிஷம், எனக்கு கூட ரொம்ப ஃபுல்லாக தெரியாது பாட்டேன். சமயக்காக அந்த குணங்களை பற்றி எனக்கு கூட ரொம்ப தெரியாது. ந விஜானாமி யதாமதி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், யதாமதினா என் புத்தி கெட்டிய வரைக்கும், வதாமித்தே, நான் உனக்கு சொல்கிறேன் கேளு சொல்கிறார் பிரம்மா. சத்வம் தோ கேவலம் நைவ कुत्र अपि परिलक्ष्यते मिश्रे भावः तु तेषां वै मिश्रत्वं प्रतिभाति वै. ஸோ சத்துவம் தூ கேவலம் நெய்வ குத்ராபி, எங்குமே சத்துவகுணம் தனியாக பார்க்கவே முடியாது.
சத்துவகுணம் வந்து தனியாக இருக்காது. அதான் போன வாட்டி சொல்லிட்டாரு, எல்லாம் கலந்து கலந்து தான் இருக்கும், ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. ஸோ அதை இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ சத்துவம் எங்கேயுமே தனியாக நீ பார்க்கவே முடியாதுன்னா குத்ராபி பரிரட்சத்தை, எங்கேயுமே சத்துவகுணம் தனியாக தோன்றவே தோன்றாது, தெரியாது. மிஸ்ரீபாவகா தூ தேஷாம் வை, அது மிஸ்ரீபாவம் என்னது கலப்படம், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து தான் எங்கேயுமே தெரியும். தேஷாம் வை, தேஷாம்னா அந்த 3 குணங்களோட அந்த கலப்படம் இருக்கத்தான் செய்யும். மிஸ்ரத்துவம் பிரதிபாத்திமே. ஸோ அப்படியே அந்த 3ம் கலந்து தான் எனக்குமே நான் பிரகாசிக்கிறது, நானுமே 3ஐயும் சேர்ந்து தான் பார்க்க முடியறது, தனியாக எதையுமே நான் பார்க்கறது இல்லை. மேம் இதுல செகண்ட் லைன் எப்படி யதா காச்சித் வரா நாரி சர்வபூஷண பூஷிதா ஹாவ பாவயுதா காமம் பர்துஹு பிரீதிகரி பவேத். ஸோ யதா காச்சித் வரா நாரி, சிறந்த பெண், வரம் பொருந்திய நாரி பெண், சர்வபூஷண பூஷிதா, அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கா, பூஷணத்தோடு அலங்காரமாக இருக்கா, அப்படிப்பட்ட ஒரு நாரி. ஹாவ பாவ யுத்தான்னு என்னது, ஹாவ் பாவ்னு ஹிந்தியில் சொல்லுவான். அதாவது தன்னுடைய ஆசையெல்லாம் காட்டி கணவனை வளைச்சி போடுறாத ஸ்ருங்கார பாவத்துக்கு தான் ஹாவ் பாவ்னு பேர். ஸோ ஹாவ பாவ யுதா, அவள் வந்து ஸ்ருங்கார ரசத்தை காட்டி காமம் பர்த்துகோ பிரீத்திகரி பவேத். ஸோ அவள் என்ன பண்ணுறா, கணவன்கிட்ட தன்னுடைய ஸ்ருங்கார பாவத்தை காட்டி அவனை தன்வசப்படுத்திக்கிறாளோ, அது மாதிரி இந்த சத்துவகுணம் தனியாக நிற்காம எல்லாம் கலந்து தான் அந்த குணங்களும் சேர்ந்து தான் இருக்குங்கிற மாதிரி இதை கம்பேர் பண்றாரு அவரு. இந்த இடத்துல கணவன்ட்டு இந்த ஹாவ்பாவ் காட்டுறதெல்லாம் ஒரு சத்துவ குணத்தோடு சேர்த்தி தான், ஏன்னா இட் இஸ் அலவுடு, அது அலவுடுங்கிறதுனால சத்துவ குணம். இது எப்படி ரஜோகுணத்தோடு சேர்றதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வருது பாருங்க. மாதா பித்ரோஹோ ததா சைவ பந்துவர்கஸ்ய பிரீதிதா துக்கம் மோகம் சபத்னீஷு ஜனயதி அபி சைவகி. ஸோ மாதா பித்ரோஹோ, அம்மா பாட்டை அவள் என்ன பண்ணுவாள், இந்த ஹாவ்பாவெல்லாம் அங்கே ஒன்றும் காட்ட மாட்டா. பந்து வர்க்கசிய, பந்துக்களுக்கு, தன்னுடைய பந்துக்களுக்கு எல்லார்கிட்டையும் பிரீத்தி, அவகிட்ட ஒரு பிரீத்தியோடு இருப்பாளே தவிர அவளை இன்னும் அவளை வசப்படுத்தணுங்கிற எண்ணமெல்லாம் அவளுக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவள் வந்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுனால, பிரீத்தியை காட்டுறதுனால, பிரீத்தி பண்ணுறோச்சு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும், அப்போ தான் பிரீத்தி ஏற்படும். இல்லாட்ட எங்கேருந்து பிரீத்தி வரும், அம்மா அப்பாவுக்கு பந்துக்களுக்கு அப்படி பிரீத்தி கொடுக்குறவளா இருக்கா, அப்போ அவள் பியூர் சத்துவம் கிடையாது அந்த டைமில். அதே மாதிரி சபத்னிஷு, சப்போஸ் அவளுக்கு சக்களத்தி இருந்தால் வச்சுக்கோ, அப்போ சக்களத்திகள்கிட்ட அவளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குமான்னு அவளுக்கு. ஸோ துக்கம் மோகம், அவளுக்கு கிட்ட இவள் துக்கத்தை தான் கொடுப்பாள், அவளுக்கு துக்கத்தை ஏற்படுத்துவள், அவளுக்கு ஒரு மோகம் வர மாதிரி தன்னோட கணவனை தன்வசப்படுத்தி அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். ஸோ இது தமோ குணம். ஸோ அவள் ஒரே ஆள் தான், இந்த பத்னிகிறவள் ஒரே ஆள் தான். ஸோ கணவன்கிட்ட சத்துவ ரஜோ குணமும் தன்னுடைய பந்துக்கள்கிட்ட ரஜோ குணமும், இதே சமயத்தில் சபத்தினி தன்னுடைய சக்களத்திகள்கிட்ட அவள் தமோ குணத்தோடு ஜனயதி அபி உண்டாக்குகிறாள். ஸோ ஒன் கிரியேட்ஸ் தி அதர் அப்படிங்கிற மாதிரி வேறு ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஒரு குணம் மற்றொரு குணத்தை கிரியேட் பண்ணும், தேவையானால் கிரியேட் பண்ணுன்ட்டார் ஏற்கனவே. அதை இந்த எக்ஸாம்பிளோடு லிங்க் பண்ணிக்க வேண்டிதான். ஜனயதி அபி சாயேவகி, அவளே தானே பண்ணுறா, அவளுக்கு துக்கத்தை கொடுக்குறா. ஸோ அவள் சத்துவ குணத்தோடு தனிப்பட்டவளாக இல்லை. சத்வேன தேன ஞேவ ஸ்ரீத்வம் ஆபாதிதேன ச ரஜஹ தமஸஹ ச ஏவ ஜனிதா கிருத்திஹி அன்யதா. ஏவம் சத்வேன தேனையேவ, சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய அவளாலேயே, தேனையேவ ஏவம் சத்வேன தேனையேவ ஸ்திரீத்துவம் ஆபாதித்தேன. ஸோ பெண்ணாக பிறந்திருக்கா, சத்துவகுணத்தோடு இருக்கா, அதே பெண்மணி ஆபாதித்தேன அடைவிக்கப்பட்ட, சத்துவகுணத்தோடு அடைவிக்கப்பட்ட அந்த பெண்ணான அந்த அவள் ரஜசக தமசக ச ஏவ ஜனிதா, அவளே உண்டாக்கிடுறான். அவள் ரஜோகுண சத்துவகுணத்தோடு இருக்கிறவள், அவள் ரஜோகுணத்தை பிறப்பிக்கிறாள். யார்கிட்ட, அம்மா பாட்டு நடவடிக்கை பண்ணும்போது, பந்துகள்கிட்ட காரியம் பண்ணும்போது ரஜோகுணத்தை சிருஷ்டிக்கிறா. சக்களத்திகளோடு பார்க்குறோச்ச தமோ குணத்தை ஜனிதா, அவளே ஏற்படுத்தி கொள்கிறாள், பிறப்பிக்கிறாள். விற்த்திகி அந்யதா, அவளுடைய நார்மல் இயல்பான சொரூபம் இல்லை. இப்போ தண்ணியோட இயல்பான சொரூபம் என்னது, குளிர்ச்சி இல்லையா, தண்ணி எப்பவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும்.
அதை சூடு பண்ணினா சுபாவம் மாறிடுது இல்லையா? சூடானோடனே சுபாவம் அதோட இயற்கை சுபாவம் மாறிடுது. பின்ன கொஞ்ச நாள் அக்னிலேருந்து வெளியில் வச்சா தானே தன்னோட இயற்கை சுபாவத்துக்கு வருது. அது மாதிரி இவளோட இயற்கை சுபாவம் சத்துவகுணம் தான். ஆனால் மற்றவள்கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது இவளே கிரியேட் பண்ணிக்கிறா அந்த அந்த சுபாவங்களை போச்சு. ஸோ விற்பி அந்நியதா விற்த்தியே பண்ணுறா. ஓகே. ஹலோ. ஆமாம், வீல் கோ ஃபார் அ நியூ இது. ஓகே, சரி. ஆபாதித்தேனன்னு படிக்கணும். ஆபாதித்தேனன்னு அர்த்தம் மாறிவிடும். ஆபாதித்தேன பா யா. ஸோ ஸ்வீகிருத்தேன ஏவ ரஜசா, தான் எடுத்துக்கொண்ட, தான் அங்கீகாரம் பண்ணின, அவளே ஏற்றுக்கொண்டாள் இல்லையா? ரஜோகுணத்தை ஏற்றுக்கொண்டாள். தமசாச்ச, அதாவது தமசு குணத்தை அவள் ஏற்றுக்கிறாள். ததா புனக, மீண்டும் தமசு குணத்தை ரஜோகுணத்தை அவள் ஏற்றுக்கொண்டு அந்யோன்யஸ்ய, அப்போது எல்லாத்தையும் கலந்து விடுறது. இப்போ சத்துவகுணத்தோடு ரஜோகுணம் வந்துடுது, தமோகுணம் வந்துடுது, இப்படி ஒன்றுக்கு ஒன்று கலந்து சமாயோகாத், அந்யோன்யஸ்ய சமாயோகாத், மிஷ்ரத்தம்னா சேர்க்கை, இப்படி எல்லா குணமும் சேர்ந்ததுனால அந்யதா பிரதிபாதி வை, அவளுடைய சுபாவம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியறது. ஒரு சந்தர்ப்பத்தையும் அவள் ஒரு சுபாவத்தை காட்டுற மாதிரி தோன்றது. ஸோ பிரதிபாத்தின்னு அப்படி தோன்றுகிறது. அவளுடைய ஒரிஜினல் சுபாவத்தை அடிச்சுண்டு இது ரெண்டு பேரை சேர்ந்து வந்துடுறது. அவஸ்தானாத் ஸ்வபாவேஷு ந வைஜாதி அந்தராணி ச லக்ஷ்யந்தே விபரீதானி யோகாத் நாரத புத்ரசேத். ஸோ அவஸ்தானாத்து சுபாவேஷு, சுபாவத்தில் தனித்தனியாக அவஸ்தானம்னு அது இருப்பிடம். அந்தந்த சுபாவம் இருக்குது. ஒரு குணத்துக்கும் ஒரு சுபாவம் இருக்குது. சத்துவம்னா அமைதியாக இருக்கும், சன்ன ரொம்ப வெளிப்படுத்திக்காது, அப்படி சாஃப்டாக இருக்கும் சத்துவம். அது மாதிரி ஒரு குணத்துக்கும் ஒரு அவஸ்தானம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. ஒரு குணத்துக்கு தனித்தனியே சுபாவேஷு, அந்த சுபாவத்தோடு. நவை ஜாதி அந்தராணிச்ச, அப்படி பார்க்குறோச்சே ஒன்றும் அது ஒன்று தன்னைத்தானே மாற்றிக்காது, அது ஒரிஜினல் சுபாவத்தோடு இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்தரம்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ். ஸோ தனித்தனியாக பார்த்தா அந்தந்த குணங்கள் அந்தந்த ஒரு சுபாவத்தில் இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியாது. ந லட்சியந்தே, அது தெரியாது. விபரீதானி யோகாத்து, சேரும்போது தான் ஒன்றுக்கு ஒன்று விபரீதமாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தோணும். எல்லாம் மிஷ்ரமாக கலக்கும் பொழுது விபரீதானி, ஸோ ஒரிஜினல் சுபாவம் மாறி அந்த கலப்படத்தினால வேறு விதமாக காட்டுற மாதிரி தோன்றது. யோகாத்து நாரத குத்திரச்சித்து, எப்போது அப்படி எங்கேயாவது நம்ம பார்க்குறோச்சே அது ஒரிஜினல் சுபாவம் இல்லாமல் வேறு சுபாவம் கலக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியறது. ரூபவதி நாரி யவ்வனேன விபூஷிதா லஜ்ஜா மாதுர்ய யுக்தா ச ததா வினய சம்யுதா. காமசாஸ்திர விதிஞா ச 4. ஓகே மேம். காமசாஸ்திர விதிஞா ச தர்மசாஸ்திரே அபி சம்மதா பர்துः பிரீதிகரி பூத்வா சபத்னீனாம் ச துக்கதா. ரூபவதி நாரி, ரொம்ப அழகான ஒரு பெண் இருக்கா, யவனத்தில் இருக்கா, இளமையில் இருக்காவ, விபூஷிதா, நல்ல அலங்காரமாக இருக்கா. லஜ்ஜா மாதுரிய யுக்தா, அவளோட அந்த நார்மலாக இளமையில் உள்ள அந்த வெட்கம், மதுரமான குணம் அதெல்லாம் இருக்கவள்கிட்ட. அப்படிப்பட்ட சேர்க்கையோடு இருக்கா அவள். ததா வினய சம்யுதா, அது மட்டும் இல்லையா, அப்படியே பணிவோடு இருக்கா. அப்படின்னு இதெல்லாம் இது சத்துவகுணத்தோடு அடையாளங்கள். இதெல்லாமே அவள் சத்துவகுணத்தோடு இருக்காங்கிறதுக்கோட அடையாளங்கள். அப்படிப்பட்ட இருக்கிறவள் காமசாஸ்திர விதிக்ஞா, காமசாஸ்திரம்னா சிங்கார ரசம் இல்லையா, சிங்காரத்தை அறிந்து கொண்டிருக்கிறாள். ஸோ அந்த காமசாஸ்திரத்தோடு அந்த சிங்கார அறிவு அடைஞ்ச உடனே அது ரஜோகுணம்.
காமசாஸ்திரம்னாலே விருப்பங்கள்லாம் வந்துடுது. அந்த விருப்பமெல்லாம் வரும்போதே அவளுக்கு வந்து ரஜோகுணம் வந்துடுது. தர்மசாஸ்திரேபி சம்மதா. ஸோ அவள் வந்து அந்த ரஜோகுணத்தோடையும் இருக்கிறாள். தர்மசாஸ்திரேபி சம்மதா. தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது? அது சத்துவகுணத்தில் தான் இருக்க சொல்லும். ஸோ அதனால் தர்மசாஸ்திரத்தினாலும் அவள் மதிக்கப்படத்தக்கவளாக இருக்கிறாள். சம்மதிக்கிற மாதிரி இருக்கா அவள். ஸோ பர்த்துகு பிரீத்திகரி பூத்வா. ஸோ அப்படி ரஜோகுணத்தோடு இருந்தாலும் அந்த சிங்காரத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற ரஜோகுணத்தோடு கூடி பர்த்துகு பிரீத்திகரி பூத்வா. அப்போ கணவனுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கிறாள் அவள். சபத்னினாம்ச துக்கதா. தாமச குணத்தை எடுத்துட்டு சபத்னிகளுக்கு துக்கத்தை கொடுப்பவளாக இருக்கிறாள். ஆக மொத்தம் திருப்பி ரிப்பட்டிஷன் தான் இது. சத்துவகுணத்தோடு இருக்கிறவளே ரஜோகுணத்தை அப்பப்போ எடுத்துக்கிறா. ஓரோத்தொற்ற ஷீ டேக்ஸ் தட் ரஜோகுணம் அவள் சிருஷ்டி பண்ணிக்கிறா, தனக்குள்ளே ஏற்படுத்திக்கிறாள். அதே மாதிரி தமோ குணத்தை அவள் ஏற்படுத்தி கொள்கிறாள், ஒரிஜினலாக சத்துவகுணமாக இருந்தால் கூட. மோக துக்க ஸ்வபாவஸ்தா. அவள் வந்து சபத்னிகளுக்கு இப்படி மோகத்தை கொடுக்குற அவளை வந்து ஒரு ஏமாத்துற மாதிரி வஞ்சகத்தன்மையெல்லாம் இருக்கா அவாகிட்ட காட்டுறோச்சு. ஸோ அப்படி மோகத்தை கொடுப்பலாம், துக்கத்தையும் கொடுக்கப்பட்டவளாக இருக்கா அவாகிட்ட இருக்கும்போது. ஸ்வபாவம் அந்த ஸ்வபாவத்தோடு இருந்தால் கூட சத்வஸ்தா இது உச்சத்தை ஜனகி. ஆனால் அவளை பார்த்தா நல்லவள் தான் சொல்லுவா எல்லாரும். சபத்னிகள் கிட்ட அவள் கெட்டவளாக இருக்கிறதுனால இவள் கெட்டவள்னு சொல்லுமா? யாருமே சொல்ல மாட்டா. அவள் அப்படி தான் இருக்கணும்பா. அதனால இவள் சத்துவகுணத்தோடு கூடியவள் தான் என்று ஜனைஹி உச்சியதே, மக்களால் அவள் சொல்லப்படுகிறாள் சத்துவகுணத்தோடு கூடியவள் என்று தான். ததா சத்துவம் விகுர்வானம் அந்நியபாவம் விபாதிவை. இப்படித்தான் தெரியறதுப்பா. குணங்களோடு பார்த்து எப்படியெல்லாம் மிஷ்ரிதமாக இருக்குன்னு கேட்டையே, இப்படி தான் சத்துவகுணமாகப்பட்டது அது விரிந்து விகுர்வானம் தன்னை மாற்றிக்கொண்டு என்ன பண்ணுறது? அந்நியபாவம் தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் இவ்வாறு தான் ஏற்றுக்கொள்கிறது. விபாதிவை அதிலிருந்து தோன்றுகிறது. ததா அகுணா. சா ஏவ சேனா. ஒரு சேனை இருக்குது, ஒரு ராஜா இருக்கார், அந்த நாட்டில் ராஜா இருக்கார், அந்த ராஜாட்ட ஒரு சேனை இருக்குது. இந்த சேனை வந்து யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு கெட்டதாக இருக்கும். அந்த சேனைக்குன்னு ஒரு தனி குணம்லாம் கிடையாது. அது என்ன சத்துவ குணத்தோடு கூடினது, ரஜோ குணத்தோடு கூடினது, தமஸ் குணத்தோடு கூடினது சொல்ல முடியுமா? சேனைக்கெல்லாம் ஒரு குணத்தெல்லாம் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அகுணா. ஸோ அந்த சேனைக்கு குணம் கிடையாது. அது இந்த குணம்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சேனை சௌர உபதிருத்தானாம் ஹி சாதுனாம். சௌரன திருடன், சௌரியம் பண்ணுறது, திருட்டு கூட்டம், அப்படி பீடிக்கப்பட்ட சாதுக்கள். ஸோ திருட்டு கூட்டத்தால் உபதிருத்தானாம்னு சொன்னால் உபதிரவம் கொடுக்கப்பட்ட, நம்ம தமிழில் உபதிரவம் சொல்கிறோமே, அது உபதிருத்தங்கிற ஹிந்தி, இது சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது. ஸோ திருடர்களால் உபதிரவம் பார்த்தால் பீடிக்கப்பட்ட சாதுக்களுக்கு சுகதா பவேத். அந்த சேனை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவளுக்கு. அப்பா இந்த திருடர்லாம் அட்டிக்க வந்துடுது நம்ம சேனை, நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு அவளை பொறுத்த வரைக்கும் சுகதா பவேத். அந்த சேனை வந்து இவாளுக்கு சத்துவ குணத்தோடு கூடியிருக்க மாதிரி தோணும். ஏன்னா இவாளுக்கு நல்லது பண்ணுறது அந்த சேனை, ராஜாவோட சேனை. ஆனால் தஸ்யூனாம், அதே திருடர்களுக்கு, அந்த கொள்ளக்காராளுக்கு துக்கா மூடாச்ச, துக்கம் கொடுக்குற தமசோடு குணத்தோடு கூடிய சேனை போல தோணும் அவளுக்கு. ஸோ துக்கா மூடாச்சா, அவளுக்கு மயக்கம் தருவதாகவும் அவளுக்கு துக்கத்தை கொடுப்பதாகவும் இதே சேனை அந்த கொள்ளக்காராளுக்கு அமையும். ஆனால் இண்டிபெண்ட்டாக பார்த்தா சேனைக்கு இந்த குணம்லாம் நம்ம சொல்லவே முடியாது. முன்னாடியாவது ஒரு பெண்ணை பார்த்து சத்துவ குணத்தோடு கூடியவள் சொல்லுவோம். இப்போ சேனையை பொறுத்த வரைக்கும் இந்த குணத்தை அட்டாச் பண்ண முடியாது. ஸ்டில் ஒரு ஆளுக்கு அது சத்துவ குணத்தோடு கூடியவங்க இருக்குது, சாதுக்களுக்கு. கெட்டவர்களுக்கு அது இவாளுக்கு வந்து அது தமோஸ் குணத்தோடு அந்த சேனையை பார்க்குறா இவா. அந்த மாதிரி நம்மளை அடிக்க வருதே அப்படி தோன்றது. சாயேவ சேனா. எனக்கு சேனாங்கிறது ஸ்ரீலிங்கம். விபரீத
वै जनयन्ति स्वभावतः यथा च दुर्दिनं जातं महामेघगणावृतम् விபரீத பிரதீதம், அதாவது ஒரு ஆளுக்கு நல்லதாக தோன்றது, ஒரு ஆளுக்கு கெட்டதாக தோன்றது, அதான் அர்த்தங்க. விபரீத பிரதீதம், விபரீதமாக தோற்றமளிக்கிறது. ஒரு ஆளுக்கு நல்லதாக தோன்றது, ஒரு ஆளுக்கு கெட்டதாக தோன்றது, இந்த குணங்கள்லாம். வை ஜனயந்தி ஸ்வபாவத்தக, ஸ்வபாவத்தோடு அடிப்படையிலேயே இதுகள் தன்னிலிருந்தே இன்னொரு ஸ்வபாவத்தை, இன்னொரு விதமான இந்த குணத்தை சிருஷ்டி பண்ணிக்கிறது. ஸோ அப்படி விபரீதமான அந்த குணங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமான குணங்கள் தான், ஆனால் அது தோற்றுவிக்கிறது. ஸோ தன்னுடைய ஸ்வபாவத்திலிருந்து ஜனயந்தி உண்டாக்குகிறது. யதாச்ச துர்தினம் ஜாத்தம் மகாமேக கணாவிரதம். ஒரு மழைக்காலம் வருது, மழைக்காலம் வந்து நம்ம அதை வெயில் காலத்தை தான் எல்லோரும் ரசிப்பா. மழைக்காலம் வந்து ரொம்ப பேருக்கெல்லாம் பிடிக்காது, ஏன்னா மழையில் வெளியில் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மகாமேக கன ஆவிரதம், கனமான மேகங்கள், கார் மேகங்கள், அப்படிப்பட்ட மேகங்களோடு கூடிய அந்த துர்தினம் ஜாத்தம், அந்த மழைக்காலம் வரும்பொழுது विद्युत्स्थलित संयुक्तं तिमिरेण अवकुण्ठितं सिञ्चत् भूमिं प्रवर्षद्वै तमोरूपम् उदाहृतम्. ஸோ இது என்ன அர்த்தம்? மழையாப்பட்டது. வித்யுத் ஸ்தனிதம்னு சொன்னால் இடி, வித்யுத்னா மின்னல். ஸோ மின்னல் இடியோடு கூட ஒரு மழை வருது. திமிரேன, எங்கே பார்த்தாலும் இருட்டு. மழை காலம் வந்தால் அந்த சூரியன் தெரிய மாட்டார், எங்கே பார்த்தாலும் இருட்டாக தெரியும். அது காலை நேரத்தில் கூட இருட்டாக தெரியும். ஸோ திமிரேன அவகுண்டனம்னா கவர்டு. ஸோ இருட்டால் மூடப்பட்டு அந்த நாள் கூட சரியாக இருக்காது, ஒரே இருட்டாக மழையாக இருக்கும். சிஞ்சத் பூமிம் பிரவர்ஷத்து, நல்ல மழை கொட்டுறது, அப்படியே பூமியை நினைக்கிறது. சிஞ்சத் பூமியை நினைக்கிறது. வைனா அது ஒன்றும் மீனிங் கிடையாது. பிரவர்ஷத் வை, நன்றாக அப்படி மழை பெஞ்சு. தமோ ரூபம் உதாகிருதம். அப்போ என்னாச்சு? இது வந்து ஒரே தமசோடு கூடியதாக, இந்த மழை வந்தாலே ஒரே தமசு, அப்படி தமோ குணத்தோடு அதை சேர்க்குறான். நம்ம இருட்டாக இருக்கிறதுனால இதோட தமா ரூபம் உதாகிருதம், இது தமசு ரூபம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த மழையே இருட்டும் இதுவுமா இருக்கிறதுனால. एतत् कर्षकाणां वै तदेव अतीव दुर्दिनं बीज उपस्करयुक्तानां सुखदं प्रभवति उत. तदेव अतीव, அந்த பெரிய மழை, துர்தினம் சொல்கிறோம், பெரிய மழை கொட்டுறது, அப்பேற்பட்ட மழை. எது ஏதத் கர்ஷகானாம் வை, கர்ஷகான கிருஷிகர்கள், கிருஷி பண்ணக்கூடியவா, பயிர் செய்யக்கூடியவாளுக்கு பீஜ உபஸ்கர யுக்தானாம். இப்போ மழை, இப்போ வந்து விதை போடுற நேரம், நல்ல மழை வந்தால் நல்ல பூமி நனைஞ்சு நன்னா இருக்குமே, அவளுக்கு ரொம்ப நல்ல தினமாக தருது. சுகதம், அவளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஆஹா, நல்ல மழை பெஞ்சிருக்கு, இப்போ நம்ம விளைச்சல் நல்லா வரும், ஏன்னா இனிமேல் தான் விதை போட போகிறாவா. ஸோ பூமியே நனைஞ்சிடுது, இல்லாட்டா தண்ணி விட்டு அப்படி கட்டுப்படி ஆகும் அவளுக்கு அந்த வயலில். ஸோ பீஜ உபஸ்கரன்னா ஹெல்ப்புன்னு அர்த்தம், ஹெல்ப்பர். உபஸ்கரன்னா கை கொடுப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ பீஜ உபஸ்கர, அது விதைப்பதற்கு நல்ல காலமாக யுக்தானாம், அதுக்கு ஒரு ஹெல்ப் இந்த மழை அமையிறது. சுகதம் பிரபவதி உத, இதே மழை அவளுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவாளுக்கு தமசா தோன்றது, இவாளுக்கு வந்து சத்துவத்தோடு கூடியதாக நல்லதாக தோன்றுகிறது. अप्रच्छन्न गृहाणाञ्च दुर्भगानां विशेषतः तृणकाष्ठगृहीतानां दुःखदं गृहमेदिनाम्. ஸோ அப்பிரச்சன்ன கிரகானாச்சா. இப்போ என்னாச்சு? பிரச்சன்னம்னா மறைக்கப்பட்டது, அப்பிரச்சன்ன மறைக்காததுன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கான், மொத்தம் வீடு கட்டிகிட்டே இருக்கான், ஆனால் எனக்கு கூரை போடலை. ஸோ அப்பிரச்சன்ன கிரகாணம்னு சொன்னால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது வீடு, மேல் கூரை போடலை. இப்போ மழை கொட்டுறது, இப்படி மழை கொட்டுறோச்சே என்னாகும்? அப்போ வீடுக்கு கூரை போடாததுனால அந்த இடத்துல நல்ல சிமெண்ட்லாம் அடுக்கி வச்சுருக்கா வைப்போமே. இவன் என்ன சொல்கிறா? திருண காஷ்டன்றா. அந்த புல் காஷ்டான கட்டை. ஒருவேளை இந்த கூரை வீடு கட்டுறா வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே என்ன இருக்கும்? வெறும் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பான், அதெல்லாம் நனைஞ்சு போயிடுப்போம்.
இல்லையா? ஸோ அந்த புல் காஷ்டா அந்த கட்டை எல்லாமே அதெல்லாமே துர்பகானாம் விசேஷத்தக. துர்பகானம்னு என்னது? ஐஸ்வர்யம் இல்லாமல் இப்போ அறகுறை வீடாக இருக்குது. துர்பகம்னா பகம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. இந்த வீடு கட்டி முடிச்சா தான் ஒரு அழகாக இருக்கும். பகம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் அப்புறம் சின்ன கிரகானா வீடை கவராகலை, கூரை போடலை. அதனால அதை விசேஷமாக அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடியதுக்கு அங்கெல்லாம் மழை பெஞ்சா என்ன ஆகும்? திருண காஷ்ட கிரகீதானாம், அந்த கட்டையிலெல்லாம் மழை கொட்டி. அண்ட் இன்னொன்று, நம்ம அந்த காலத்தில் வீடுகள் எல்லாமே சமையல் பண்ணுறதுக்கே இந்த விறகடுப்பு தான் வச்சு சமைப்பான். ஸோ அந்த மாதிரி உள்ள கட்டையெல்லாம் நனைஞ்சு போனான்னு என்ன கஷ்டம், வாழைக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இதை மாதிரி கிரகீதானாம் அப்படி கட்டையெல்லாம் நனைஞ்சு போன உடனே கிரகமேதினாம் துக்கதம், வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டம், அது துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மழை அமையும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் அந்த குணங்களோட பிரபாவம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரார். எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன்ட்டார் பிரம்மாவே. அப்புறம் நமக்கு என்ன தெரியும்? ஸோ பிராவுஷிதா பர்திருகானா. புரோஷிதாங்கிறது பிராவுஷிதா, அதாவது தள்ளி வாசம் பண்ணுறான். அதாவது பரதேசத்தில் போய் உட்காந்துருக்கான், ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. ஸோ பிராவிஷம் பர்திருக்கானா, இப்படி கணவரை பிரிந்து இவ தனிமையில் இருக்கா. இப்போ மழைக்காலம் வந்தால் ஐயோ கூட இருந்தால் நல்லா இருக்குமே தோணும் அவளுக்கு. ஸோ வை மோகதம், இந்த மழைக்காலம் ஐயோ இவர் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு மயக்கத்தை அவளுக்கு கொடுக்கும், ஒரு கலக்கத்தை கொடுக்கும் அவளுக்கு. ஸோ பிரவதந்தி அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி கணவனை பிரிந்த பெண்களுக்கு கணவன் கூட இருந்தால் இந்த சமயத்தில் நல்லா இருக்குமே, வெளியில் கூட நம்மளால் போக முடியாது, அவர் இருந்தால் எல்லாமே பண்ணி தருவாரே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவளுக்கு வரும். ஸோ அப்படி சொல்லப்படுகிறது. சுபாவஸ்தா குணாக, இப்படி தனித்தனியாக இருக்கும்போது அந்த குணங்கள்லாம் தனித்தனியாக சுபாவங்களோடு இருக்கக்கூடிய குணங்களே சர்வே எல்லாமே விபரீதா விபாந்திமே. ஸோ இப்படி ஒவ்வொரு கான்டெக்ட்லையும் அது விபரீதமாக எனக்கு தோன்றுகிறது. நாரதா இப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன்னு விட்டார் பிரம்மா. லக்ஷணானி புனః தேஷாம் சுனோ புத்ர ப்ரவீமி அஹம் லகு பிரகாஷகம் சத்வம் நிர்மலம் விஷதம் சதா. இப்போ தான் லட்சணத்தை சொல்கிறேன்ட்டு அதோடு எப்படி பார்த்தா புரியும். ஒருத்தன் சத்து குணத்தோடு இருக்கான்னா எப்படி தெரியும், ஒருத்தன் ரஜோ குணத்தோடு கூட எப்படி இருக்குது எப்படி தெரியும் அப்படிங்கிற லட்சணத்தை சொல்கிறேன். புனக தேஷாம்னா அந்த குணங்கள், அந்த குணங்களுடைய லட்சணத்தை சொல்கிறேன். சுனு புத்திர நாரதா கேளு, பிரவீமியாக உனக்கு நான் சொல்கிறேன். லகு பிரகாஷகம் சத்துவம். சத்துவகுணம் எப்போவுமே படாடோபமாக தன்னை வெளியில் காட்டிக்காது. சத்துவகுணத்தோடு இருந்தால் அமைதியாக இருப்பாள், சும்மா அனாவசியமாக பேசவும் மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, அப்படி அமைதியில் இருப்பாவா. அதனால சத்துவகுணமானது லகு பிரகாஷகம். லகு பிரகாஷகம்னா இது சூஷ்மமாக தன்னை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கும். பிரகாசம் ரொம்ப தெரியாது சத்துவகுணத்தோட பிரகாசம். நிர்மலம், அது குற்றமற்றதாக இருக்கும். விஷதம், கிளாரிட்டியோடு இருக்கும், அதாவது ரொம்ப கிளியராக இருக்கும். சத்துவகுணம் இருந்தானே, ரஜோகுணம் இல்லைன்னா மனசு அமைதியாகிடுமே. அப்போ என்னாகும், மனசே சுத்தமாக இருக்கும். விஷதம், இட்ஸ் அ கிளியர் மைண்ட். ஸோ சதா ஆல்வேஸ் சத்துவகுணம் அப்படி தான்ப்பா இருக்கும். லக்ஷணானி புனః தேஷாம் சுனு புத்ர ப்ரவீமி அஹம் லகு பிரகாஷகம் சத்வம் நிர்மலம் விஷதம் சதா. ஓகே மேம். யதா அங்கானி லகூனி ஏவ. கரெக்ட்டா மேம்? கரெக்ட். நித்ராதீனி இந்திரியாணி ச நிர்மலம் ச ததா சேதः கிருண்ணாதி விஷயான்னதான். கரெக்ட். படிங்க. சத்வம் ஷரீரே வை மந்தவ்யம் ச சமுத்கடம். ஸோ எப்பொழுது அங்கானி லகூனி ஏவ, நம்ம ஃபீலிங் லைட், அப்படியே நம்மளோட உடம்பே லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம அந்த சத்துவகுணத்தோடு இருக்கும்பொழுது நம்மளை பாரமாக இருக்காது. எப்போவுமே தமசோடோ ஏதோ ரஜோகுணத்தோடு இருக்கும்போது உடம்பே ஒரு பாரமாக இருக்கும், எதையுமே செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கானி லகூனி ஏவ, வென் வி ஆர் ஃபீலிங் அவர் செல்ஃப் வெரி லைட், எந்த விதமான பாரமும் மனசை போட்டு அழுத்தலே அப்படி சாஃப்டாக இருக்குது. ஸோ நேத்ராதீனி இந்திரியாணிச்சா, அதாவது கண் முதலியவைகள் எல்லாம் கூட அப்படியே சாஃப்டாக இருக்குது, இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே அடக்கமாக அப்படி இருக்குது. நிர்மலம் ச, ஒரு விதமான ஒரு
குற்றமோ எதுவுமே இல்லாமல் நிர்மலமாக ஒரு ஹிருதயத்தோடு அப்படி இருக்கும்போது ததா சேத்தக மனசும் நிர்மலமாக இருக்குது, எந்த விதமான பம்போ இதோ தும்போ எதுவுமே மனசில் இல்லை, யாரை பற்றியும் ஒரு கெட்டதாக நினைக்கல, மனசு அப்படி நிம்மதியாக இருக்கும்போது விஷயான் தான் ந கிருண்ணாதி, வெளி விஷயங்களை இது எடுத்துக்காது, வெளியில் என்ன நடக்கிறதுனே அவன் கவலைப்பட மாட்டான். ஸோ வெளியில் ஒரு சண்டையே நடக்கிறது, ஏதோ வாசலில் நடக்கிறது, அங்கே போய் பார்க்கணும் வேடிக்கை பார்க்கணுங்கிற எண்ணம் கூட அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் மனம் அடங்கி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான், ஏதோ நடக்கிறது வெளியில், ஹீ இஸ் நாட் பாதர்ட் அபவுட் தட். அந்த மாதிரி இருப்பான், வெளியில் உள்ள விஷயங்களை கிரகிக்கவே மாட்டான். ஸோ ததா அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும், ஷரீரே சத்வம் வை மந்தவ்யம், அப்போ சரீரத்தில் சத்துவகுணம் உத்கடம் மேலோங்கி இருக்குது. இப்போ சரீரத்தில் சத்துவகுணமாகப்பட்டது உத்கடம் மந்தவ்யம், அதை மேலானதாக அது மேலோங்கி இருக்கு என்று கருத வேண்டும். மந்தவ்யம்னா கருத வேண்டும். न तान वान ले विषया न तान जृम्बां स्तम्भं च तन्द्रां च चलं च एव रजः पुनः यदा तत् उत्कटं जातं देहे यस्य च कस्यचित् कलिं मृगयते कर्तुं गन्तुं ग्रामान्तरं तथा. ஸோ இங்கே ஜுரும்பம்னா கொட்டாவின்னு அர்த்தம். ஸோ ஜுரும்பாம் ஸ்தம்பம்னா என்னது, அப்படியே அந்த கொட்டாவி விட்டுண்டு எந்த ஒரு இதுவும் செய்யாமல் அசையில்லாமல் ஸ்தம்பமாக. தந்திரம்னா டயர்டு, ரொம்ப டயர்டாக இருக்கானா. சலம் செய்வ மனசு சஞ்சலமாக இருக்குது, மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சலமாக இருக்குது. ஸோ அப்படி சஞ்சலமாக இருக்கும்போது ரஜக புனக, அப்போது அந்த சமயத்தில் ரஜோகுணம் மேலோங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா. ஸோ வேலை செய்து ஒரு வேளை டயர்டாக இருக்கும், ஆனால் வேலையில் ஒரு திருப்தி இல்லைன்னா மனசும் ஒரு பாரமாக தான் இருக்கும், வேலையை முடிக்க முடியல, ரொம்ப டயர்டாகிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது கொட்டாவியாக வரும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறது, தத் உத்கட்டம் ஜாதம், ரஜக புனக உத்கட்டம் ஜாதம், ரஜோகுணமாகப்பட்டது மேலோங்கி இருக்கிறது தேகத்தில். எஸ்யச்சா கசியச்சித், யார் ஒருவன் இந்த மாதிரிலாம் இருக்கானோ அவனை பார்த்தா ரஜோகுணம் மேலோங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவன் என்ன பண்ணுவான், கலிமிருகயத்தே கர்த்தும், யார்கிட்ட சண்டை போடலான்ட்டு வரும், கோபமாக வரும். ஏன்னா இவன் டயர்டாக இருக்கான், வேலை பண்ணி ரொம்ப டயர்டாக போயிட்டான். அதனால யாராவது எதாவது பேசினா கூட எரிச்சல் வரும் உனக்கு, அதனால சண்டையை தேடிட்டு இருப்பேன். நாம கலிம்னு சண்டையை தேடிட்டு உட்காந்துருப்பேன். மிருகயத்தை கர்த்தும் கந்தும் கிராமாந்தரம் ததா, அது மாதிரி எங்கேயாவது ஓடி போயிடலாமா, என்ன விடுறா இது அப்படிங்கிற மாதிரி தோணி எங்கேயாவது போயிடலாம், இருக்கவே கூடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுமா. கிராமாந்தரம், ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸுக்கு போயிடலாமா அப்படின்னு வெறுப்பாக இருக்கும். அப்போ ரஜோகுணம் மேலோங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. सह अत्यर्थं विवादे च उद्यतः तथा गुरुम् आवरणं कामं तमो भवति तद्यथा. अर्थ श्लोकम् तदा अङ्गानि गुरूणि आशु प्रभवन्ति आवृतानि च इन्द्रियाणि मनः शून्यं निद्रां न एव अभिवाञ्छति. சலச்சித்தம், மனசில் ஒரு விதமான அமைதியும் இல்லை, அப்படியே ஒரு சலமாக இருக்குது, மனசில் ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. அத்தியர்த்தம் சஞ்சலம், சாதாரண சஞ்சலம் இல்லை, ரொம்ப மனசு அப்படியே குழம்பி கிடக்கு. அப்படியே அத்தியர்த்தமாக குழம்பி இருக்கும்போது விவாதேச்ச உத்தியத்தக, எப்போ பார்த்தா ஆர்கியூ பண்ணிட்டுருவேன். இது ஏற்கனவே அந்த குணத்தோட லட்சணம் முன்னாடி சொல்லும்போதே சொல்லியிருக்கார். தமசோட குணம் வந்து விவாதத்தில் ஈடுபடுறது, யாரு கூடயும் ஆர்கியூ பண்ணுறது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட்டு உத்தியத்தகா ததா, அதில் ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடும் பொழுது குரும் ஆவரணம் காமம், பெரிய குரும்னா இங்கே பெரியன்னு அர்த்தம், குருனால பெருசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, கரியஸ் அதுலேருந்து. ஸோ குரும் ஆவரணம் காமம், ஸோ ஆசைங்கிற ஒரு ஆவரணம் அப்படியே கவராக இருக்கு, அவனை மூடி கிடக்கு. அது ஆசைங்கிறதால மூடப்பட்ட அவன் தமோபவதி தத்யதா, அப்போ தமோ குணம் மேலோங்கி வருது.
அந்த தமஸ் குணமாவது மேலோங்கி வரும்பொழுது ததா அங்கானி குருணி ஆஷு. இப்போ குருங்கிறது வெயிட், கரியஸ்ங்கிறது ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். பெருசாக இருக்கிறது வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே கரியஸ் தான். ஸோ இப்போது அங்கமெல்லாம் பாரமாக இருக்கும், உடம்பே ஒரு பாரமாக இருக்கும், அப்படியே சோம்பேறித்தனம் அதை அந்த அர்த்தத்தில் இருக்கும், எதுவுமே செய்ய தோணாது. அப்படி உடம்பெல்லாமே குருணி ஆஷு, உடனே பாரமாக உடம்பே இருக்கும். பிரபவந்தி ஆவருத்தானிச்ச, தமசில் மூடி, தமோ குணத்தில் மூடி கிடக்கிறது அந்த உடம்பு, அது பாரமாக தெரியறது. இந்திரியங்களும் மனசும் சூன்யமாக இருக்குது, எதுவுமே சிந்திக்கிறதுக்கே தோணலை, அப்படி இருக்குது. இந்திரியங்களும் என்ன செய்யணுங்கிறதே கிடையாது, அதுவும் அப்படி சைலண்ட்டாக இருக்குது, பாரமாக இருக்குது. மனசும் சூன்யமாக இருக்குது, மனசில் எதுவுமே ஓட மாட்டேங்கிறது. நித்ராம் நியாயவே அபிவாஞ்சதி, சரி தூங்கினா பரவாயில்லன்னு படுக்க போனால் தூக்கமும் வர மாட்டேங்கிறது. ஸோ நித்ராம் நியாயவே அபிவாஞ்சதி, அவனுக்கு தூங்கணும்னு கூட தோணலைங்கிறார் அவர். ஏன்னா தூங்குறதுக்கு கூட ஒரு எண்ணம் வரணும். இப்போ தூங்கினா ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குங்கிற எண்ணம் கூட வரமாட்டேங்கிறது, அதை கூட அவனுக்கு பிடிக்காமல் ஆகிடுது, அவ்வளோ வெறுப்பாகிடுதுங்கிறார். चलचित्तः च सः अत्यर्थं विवादे च उद्यतः तथा गुरुम् आवरणं कामं तपो भवति तद्यदा तदा अङ्गानि गुरूणि आशु प्रभवन्ति आवृतानि च इन्द्रियाणि मनः शून्यं निद्रां न एव अभिवाञ्छति गुणानां लक्षणानि एवं विज्ञेयानि इह नारद उवाच विभिन्नलक्षणाः प्रोक्ताः पितामह गुणाः त्रयः. குணானாம் லக்ஷணானி ஏவம், எப்பா இப்படி தான்ப்பா இருக்குது உணர்வோட லட்சணம்லாம் கேட்டியா, இப்படி தான் இருக்குது குணங்கள் எல்லாம். விக்ஞேயானி, இதை இப்படி தெரிஞ்சுக்கோ. இக நாரதரே அறிந்துகொள். நாரதர் கேட்குறாரு, இப்போ விபின்ன லக்ஷணா புரோக்தாக, அப்பா சொல்லிட்டேங்க நீங்கள், நான் லட்சணத்தை பற்றி கேட்டேன், எல்லா லட்சணத்தை பற்றி எல்லாம் நீங்கள் அழகாக சொல்லிட்டேன். புரோக்தாக சொல்லப்பட்டது, பிதாமக அப்பாவே. குணாகா திரயக, 3 குணங்களுடைய லட்சணங்களை எல்லாம் அழகாக சொல்லிவிட்டீர்கள். परस्परं मिलित्वा हि विभिन्नाः सततं एकत्र संस्थाने कार्यं कुर्वन्ति शाश्वतं. परस्परं मिलित्वा हि विभिन्नाः शत्रवः किल एकत्रस्ताः कथं कार्यं कुर्वन्ति इति वदस्व मे. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறார். ஏகத்திர சம்ஸ்தானே, ஒரே இடத்துல இந்த 3 குணங்களும் காரியம் குர்வந்தி சாஸ்வதம், எப்படி 3 சேர்ந்து ஒரே காரியம் பண்ணுறது, ஒரு காரியத்தை 3 குணங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துட்டு எப்படி இந்த காரியத்தை நடத்துறது. அப்போ பரஸ்பரம் மிலித்வாகி, ஒன்று சேர்ந்துக்கிறது, ரைட்டு. விபின்னா சத்ரவகா கில, ஆனால் தனித்தனியாக பார்த்தா ஒன்றுக்கு சத்ரு. சத்துவகுணத்துக்கு சத்ரு ரஜோகுணம், சத்ரு ரஜோ தமோ குணம், அப்படி ஒன்றுக்கு விரோதிகள். இந்த 3 குணமே ஒன்றுக்கு சேராது. அப்படிப்பட்ட குணங்கள் ஒரே இடத்துல இருந்து எப்படி சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும். ஏகத்திரஸ்தாகா, ஒரே இடத்தில் இருந்து கொண்டு கதம் காரியம் குர்வந்தி, எப்படி இந்த காரியத்தை நடத்துறது இந்த குணங்கள். இதி வதஸ்வமே, ஏன்னா குணங்கள் தான் காரியத்தை நடத்துறது, அதான் பேஸ். ஸோ குணா குணேஷு வர்த்தந்தை, அது மறக்கவே கூடாது கீதையில். ஸோ அந்த குணங்கள் தான் எல்லாத்தையுமே நடத்திக்கிறது, அதுதான் பிரகிருதி தான் தானே தான் காரியத்தை நடத்திக்கிறது. நம்ம சும்மா அது கையில் ஒரு டூலாக இருக்கும், அவ்வளோதான், நம்ம மூலமாக அது நடத்திக்கிறது. ஸோ இதி வதஸ்வமே, நீங்கள் சொல்லுங்க எப்படி இந்த 3 குணங்களும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்து காரியத்தை நடத்துறது, டெல்மின்றார் நாரதர். ब्रह्मोवाच शृणु पुत्र प्रवक्ष्यामि गुणाः ते दीपवृत्तयः प्रदीपश्च यथा कार्यं प्रकरोति अर्थदर्शनं वर्तिहि तैलं यथा अर्चिश्च विरुद्धाः च परस्परं. சுணுபுத்திர பிரம்மா சொல்கிறார் பிள்ளைகிட்ட பார்த்து, கேளுப்பா நாரதா, பிரவட்சாமி குணாகா தே, இந்த குணங்கள் எல்லாம் உனக்கு எப்படி சேர்ந்து அப்படி காரியம் பண்ணுறது சொல்கிறேன். தீபவிருத்தக, தீபம் போல
ஒரு தீபம் இருக்குது, ஒரு இது பேர் விளக்கு எரியறது இல்லையா? ஸோ அந்த தீபத்தை போல தான் இதுவும். பிரதீபஷ்ட யதா காரியம். ஸோ மூன்றையும் அந்த ஒரு எரிக்கிறதுக்கு தீபம் உண்டாக்குறதுக்கு 3 காரியம் வேணும். என்னெல்லாம் வேணும்? வர்த்திகி அடுத்த லைனில் வருது. ஸோ வர்த்திகின்னு என்னது? அந்த திரி வேணும். அப்புறம் தைலம் எண்ணெய் வேணும். ஸோ தீபம் ஏற்படுறதுக்கு எண்ணெய் வேணும், திரி வேணும். யதா அர்ச்சிகி அப்புறம் நெருப்பு வேணும் இல்லையா? ஸோ இந்த 3 சேர்ந்து தான் ஒரு தீபம் எரியறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் 3 ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே கிடையாது. விருத்தாகா இந்த வர்த்தியும் தைலமும் எல்லாம் 3மே வேறு. தே ஆர் நோவே கான்டாக்ட் கிடையாது. இது வந்து என்ன சம்மந்தம் உண்டு? ஒரு சம்மந்தம் கிடையாது. ஸோ வர்த்திங்கிறது இந்த திரி தனியாக இருக்குது, தைலம் தனியாக இருக்குது, அர்ச்சிங்கிற நெருப்பு தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் விருத்தாஷ பரஸ்பரம் விரோதமான 3 ஐட்டமும் சேர்ந்து யதா காரியம் பிரகரோதி ஒரு காரியத்தை பண்ணுறதா இல்லையா? 3 சேர்ந்து தீபத்தை உண்டாகிறதா இல்லையா? விருத்தமாக இருக்கக்கூடிய விரோதமாக இருக்கக்கூடிய 3 ஐட்டம் சேர்ந்து ஒரு தீபத்தை ஏற்படுத்துகிறது. அர்த்த தர்ஷனம். அர்த்த தர்ஷனம் என்னது? எல்லா விஷயத்தையும் காட்டுறது, பொருள்கள் எல்லாம் காட்டுறது. அந்த தீபம் எரிஞ்சால் தான் அதோட வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அர்த்தம்னா இங்கே பொருள்களை எல்லாம் தரிசிக்க வைக்கிறது, பார்க்க முடியுது அந்த தீபம் எரிகிறதுனால. ஆக 3 விரோதமான ஐட்டம் சேர்ந்து ஒரு தீபத்தை ஏற்படுத்தி நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடிகிற மாதிரி இந்த 3 குணங்களும் ஒரு இடத்துல இருந்துட்டு சேர்ந்து காரியம் பண்ணுறதுன்ற. अर्थ दर्शनम தைலமும் அக்னியும் விருத்தம், ஒன்றுக்கு ஒன்று விரோதம் தான், ஒன்றுக்கு ஒன்று கலப்படம் கிடையாது, சக சங்கதம். ஆனால் அது 2 சேர்றது. இப்போது அக்னியோட இந்த தைலம் எண்ணெய் சேர்றது. தைலம் வர்த்திகி விரோதி ஏவ. தைலமும் வர்த்தியும் தனித்தனியாக பார்த்தோம்னா அது 2 ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக தான் இருக்குது. அதுவும் விரோதமாக தான் இருக்குது. பாவகாபி அது மாதிரி பாவகம் அந்த நெருப்பு, பாவகம்னா நெருப்பும் இது 2லும் வேறுபட்டதாக தான் இருக்குது. பரஸ்பரம் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக தான் இருக்கிறது, ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏகத்ரஸ்தாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு பதார்த்தானாம் பிரதர்ஷனம் பிராகுர்வந்தி. அந்த பதார்த்தங்களை அங்குள்ளே இருக்க எல்லா என்னென்ன ஐட்டம் அந்த இடத்துல இருக்கோ அதை எல்லாமே நம்மளை பார்க்க வைக்கிறது. பிரதர்ஷனம் பிராகுர்வந்தி பார்க்கும்படி செய்கிறது இந்த தீபமானது. पदार्थानां प्रकुर्वन्ति. नारद उवाच एवं प्रकृतिजाः प्रोक्ता गुणाः सत्यवती सुता विश्वस्य कारणं ते वै मया पूर्वं यथा श्रुतं. करेक्ट, அவ்வளவுதான். ஸோ நாரதர் சொல்கிறார், ஏவம் பிரகிருதிஜாக புரோக்தாக, இது இயற்கையில் ஏற்படக்கூடியது. பிரகிருதியாக இதுதான் இயல்பானது. குணாக பிரகிருதியாக குணாக, குணங்கள் வந்து அந்த பிரகிருதியில் ஏற்படுகிறது. புரோக்தாக சொல்லப்படுகிறது. ஸோ சத்யவதி சுதா யாரை கூப்பிட்றாரு நாரதர்? வியாசர்கிட்ட. இப்போ நாரதர் வந்து இதெல்லாம் வியாசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஜனமேஜயர் வியாசர்கிட்ட கேட்டார், வியாசர் நாரதர்கிட்ட கேட்டார், நாரதர் பிரம்மாட்ட கேட்டார். ஆக மொத்தம் இப்போ திருப்பி டவுன் த லைன் வருது. இப்படியெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார்னு நாரதர் வந்து வியாசரை சத்யவதி சுதா, சத்யவதியின் பிள்ளையே யார்? வியாசரே இப்படி இந்த குணங்கள் எல்லாமே பிரகிருதியில் ஏற்படுகிறது. இவ்வாறு தான் குணங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று காரியம் பண்ணுறது. விஸ்வசிய காரணம் தேவை. உலகை ஏற்படுத்த காரணமே அந்த குணங்கள் தான். அந்த குணங்கள் இருந்ததுனால தான் உலகமே ஏற்பட்டது. மயா பூர்வம் யதாஸ்ருதம். ஸோ நான் கேட்டது அப்படித்தான். யதாஸ்ருதம் நான் கேட்டதை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி வியாசரை பார்த்து நாரதர் சொன்னார். इत्युक्तं नारदेन अथ मम सर्वं सविस्तरं गुण
गुणानां लक्षणं सर्वं कार्यं च एव विभागशः அடுத்த லைன் ஆராத்யா आराध्या परमा शक्तिः यया सर्वम् इदं ततं இப்போ வியாசர் சொல்கிறார் யார்கிட்ட ஜனமேஜயன்ட்டு சொல்லுவார். வியாசர் வந்து இதெல்லாம் கேட்டாச்சு, நாரதரை கேட்டாச்சு. இப்போ ஜனமேஜயன்ட்ட வந்து அவர் சொல்கிறார், நாரதேன இத்தியுக்தம், நாரதரால் எனக்கு இவ்வாறு சொல்லப்பட்டது, மமா இத்தியுக்தம் எனக்கு சொல்லப்பட்டது, சர்வம் ச விஸ்தரம், நல்ல விஸ்தாரமாக குணங்கள் எல்லாம் கேட்டு எல்லாம் எனக்கு சொன்னார்ப்பா. குணானாம் லக்ஷணம் சர்வம், எல்லா லக்ஷணத்தையும் சொன்னார். காரியம் செய்வா, அது எப்படி காரியம் பண்ணுறதையும் சொன்னார். விபாக சக, தனித்தனியாக பிரித்து பிரித்து அழகாக சொன்னார். ஆராத்யா பரமாசக்திகி. ஸோ ஜனமேஜயனே, நீ வந்து இப்போ அந்த பரமாசக்தி, இந்த குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம் யார்? அதிஷ்டாத்திரு தேவி யார்? பரமசக்தி தேவி தான். ஸோ அந்த சக்தியை தானே ஆராதிக்கணும். ஏன்னா தேவி வேறு இல்லை, குணங்கள் வேறு இல்லை, மாயை வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்படிப்பட்ட குணங்களை தான் ஆராதிக்கிறது என்னது? அந்த குணங்களுக்கு ஆதாரமாக அதிஷ்டாத்திரு தேவியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீ ஆராதிக்க வேண்டும். யயா சர்வம் இதம் ததம், இந்த உலகமே அவளால் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த தேவியை நீ ஆராதனை பண்ணு, உங்கள் அப்பாவுக்கு நல்கதி கிடைக்கும் அப்படின்னு வியாசர் சொல்கிறாருங்க. सगुणा त्रिगुणा च एव कार्यभेदे सदैव हि अकर्ता पुरुषः पूर्णः निरीहः परमः अव्ययः करोति एषा महामाया विश्वं सत् असत् आत्मकम्. ஸோ இவள் என்ன பண்ணுறா? காரியபேதே, காரியம்னு வரும்போது அவள் நிர்குணாவும் சகுணாவுமாக இருப்பாள். நிர்குணமான வடிவினால் தான் அவளும். மாயைங்கிறது பகவானுடைய பவர்னு சொல்கிறோம். அப்போ சக்திங்கிறது பகவானுடைய பவர். அப்போ அவள் வேறில்லை, அவர் வேறில்லை, புருஷன் வேறில்லை, மாயை வேறில்லைன்னு வரும்போது அவள் நிர்குணமாக இருக்கா. அதே சமயத்தில் காரியத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு வரும்போது அவள் சகுணமாயிடுவள். ஸோ சகுணா நிர்குணா சா ஏவ. ஸோ காரியம் இல்லாத போது நிர்குணமாக இருக்கக்கூடியவள், காரியங்கிற அந்த பிரிவு வரும்போது சதா சகுணா ஏவகி, சகுணமாக இருப்பாள். அகர்த்தா புருஷக பூர்ணக. ஸோ புருஷனாகப்பட்டவன் நிரீகக, ஒரு காரியமும் செய்ய மாட்டான் அந்த புருஷனோட மாயை இவள். ஸோ அவர் பூர்ணமாக அகர்த்தா, எதுவும் செய்யாதவராக, நிரீகமாக, நிர்குணமாக, பரமக பரமாத்மாவர், அவ்யயம் அழிவில்லாதவர், அவிகாரி. அப்படிப்பட்ட புருஷன் அவரோடு சேர்ந்திருக்கும்போது இவளும் நிர்குணாதான். ஸோ புருஷன்கிறவர் நிர்குணமாக இருக்கும்போது இவளும் நிர்குணம். கரோதி ஏஷா மகாமாயா, இந்த மகாமாயையான இவள் காரியம் பண்ணுவா. எப்போ? விஸ்வம், உலகத்தை படைக்கும்போது சத்து அசத்து ஆத்மகம், சத்தும் அசத்தும் கூடிய உலகம். சத்துங்கிறது என்னது? இங்குள்ளே இருக்க ஆத்மாக்கள் எல்லாம் சத்து, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாக்கள் தான் சத்து. அசத்துங்கிறது என்னது? பிரகிருதி, ஜட பிரகிருதி. வெளியில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ஜடம், அதுகளுக்கு ஒரு சைத்தன்யம் கிடையாது. ஸோ அப்படி ஜடமான பிரகிருதியையும் அந்த சத்தான ஆத்மாக்களையும் அதை சிருஷ்டி பண்ணக்கூடியவள் இந்த மகாமாயை. ब्रह्मा विष्णुः तथा रुद्रः सूर्यः चन्द्रः शचीपतिः अश्विनौ वसवः त्वष्टा कुबेरः यादसाम्पतिः वह्निः वायुः तथा पूषा सेनानीः च विनायकः सर्वे शक्तियुताः शक्ताः कर्तुं कार्याणि स्वानि च अन्यथा ते अपि अशक्ता वै பிரஸ்பந்திதும் அனீஸ்வராஹ. ஸோ எல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறாருங்க யாரெல்லான்ட்டு. பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் ருத்ரன், சூரியக சூரியன், சந்திரன், சசிபதிங்கிறது இந்திரன், சசி தேவிங்கிறது இந்திரனோட பொண்டாட்டி, சசிபதி சசி தேவியுடைய பதியாகப்பட்ட இந்திரன், அஸ்வினி தேவர்கள், அஷ்டவசுக்கள், வசவகன அஷ்டவசுக்கள், துவஷ்டாங்கிறது விஸ்வகர்மாவோட ஒரு பேர் துவஷ்டா, அப்புறம் குபேரன், யாதசாம்பதின்னு நீர்வாழ் ஜந்துக்களுடைய தலைவன் யார்? வருணன். ஸோ எல்லா தேவர்களும், அஷ்டதிக் பாலகர்கள், சூரியன், சந்திரன் எல்லோரும் வராங்க. பிரம்மா, விஷ்ணு, இவா எல்லாருமே
அப்புறம் வன்னிகி வாயு அக்னியாகப்பட்டம் இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், இவா எல்லாருமே இந்த திக்பாலகர்களாக இருக்கார்கள் இல்லையா. அக்னி தேவர் ஒரு திசைக்கு இதாக இருக்கான், அதிபதியாக இருக்கான், வாயு இருக்கான். அப்புறம் பூஷாங்கிறது கூட ஒன் ஆஃப் தி சூரியன் தான். 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தனுக்கு பேர் பூஷா. இந்த பூஷா வந்து இந்த தட்சயாகத்தில் வருவனே, பல்ல காட்டி சிரிச்சான பல்ல உடைப்பா இல்லையா அந்த பூஷாக்கு, அந்த பூஷா அப்படிப்பட்ட சூரியன் அவன், ஒரு ஒன் ஆஃப் தி சூரியன். சேனானி யார், சேனை தலைவர் யார், முருகன். ஸோ முருகன், விநாயகன், அப்புறம் சர்வே சக்தியுதாகா, எல்லாருக்கும் யார் சக்தி கொடுக்குறா, இந்த தேவி தான் கொடுத்தாகணும் எல்லாருக்குமே. எல்லாரும் சக்தியுடையவன் கூடவர்களாக இருக்கிறார்கள், சக்தாக. அதனால்தான் அவர்களுக்கு முடியும், சக்தியோடு கூட இருக்கிறனால்தான், அவள் கூட அந்த சக்தி இருக்கிறனால்தான் சக்தாக, காரியம் ஆற்றுவதில் வல்லவர்களாக சக்தர்களாக இருக்கிறார்கள். கர்த்தும் காரியாணி சுவானிச்சா, தன்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு அந்த சக்தியாகப்பட்டதை அவளை விட்டு விலகி போயிட்டா ஒருத்தர் கூட, பிரம்மாவாக இருக்கட்டுமே, யாருக்குமே அவள் காரியம் செய்கிறதுக்குள்ள ஆற்றல் கிடையாது. அவள் சக்தர்களாக இருக்கிற காரணமே அந்த சக்தியுதாக, சக்தியோடு சேர்ந்து இருப்பதனால்தான். அந்யதா அது அவள் இல்லாவிட்டால் தேபி அசக்தாவை, அவளுக்கும் அசக்தி தான். சக்தி இல்லாட்டினா அவள் சக்தி அவளை விட்டு போயிட்டு தானே, எதுவுமே செய்ய முடியாது அவளாலையும். வை பிரஸ்பந்தித்தும், ஸ்பந்தனம் சிறு அசைவு, உள்ளுக்குள்ள கம்பனம் ஸ்பந்தனம் 2 விதமானது உண்டு, ரெண்டுமே அசைவு தான். கம்பனங்கிறது நன்னா ஆடுறது, ஸ்பந்தனங்கிறது லேசான அசைவு, அது தெரியக்கூட செய்யாது. இப்போ முதல் ஸ்லோகத்தில் சௌந்தர்யலகரில் என்ன சொல்கிறா, ஸ்பந்தித்துமபி ந சக்தக, சிவனை வந்து மனசுக்குள்ளே போய் தேவி என்ன பண்ணுறா, உள்ளே போய் ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்துகிறான். அவள் இல்லாட்டனா அந்த ஸ்பந்தனம் கூட அவர் கிடையாது. ஸோ அவள் தான் அந்த அசைவை ஏற்படுத்துகிறா. என்ன அசைவு, அகம் நான் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துகிறா, அந்த ஸ்பந்தனத்தை உண்டாக்குறா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறு அசைவு கூட பண்ணுறதுக்கு அவளால் சாமர்த்தியம் கிடையாது. அந்த சக்தி அவளை விட்டு போகும்போது அன்ஈஸ்வராகன்றது சக்தி இல்லாதவர்கள். जगतः परमेश्वरी सम आराधय तां भूप कुरु यज्ञं जनाधिप. ஜகதகா பரமேஸ்வரி, ஜகத்துக்கெல்லாமே பரம ஈஸ்வரி, சர்வசக்தி உடையவள் அவள். சாச்சைவ காரணம் ராஜன், அவள் தான் காரணம். எல்லாரும் அவள் காரியத்தை பண்ணுறான்னா அந்த சக்தி தான் காரணம். அவள் உள்ளேருந்து எல்லாரும் ஆட்டுவிக்கிறா. ஸோ அவளே தான் காரணம். ராஜன், ஹே ஜனமேஜயனே, சம் ஆராதய தாம் பூப ராஜா ஜனமேஜயா, நீ அவளை ஆராதிக்க வேண்டும். குரு யக்ஞம் ஜனாதிப, அவளை நோக்கி யாகம் பண்ணு. இப்போ சர்ப்பசத்திர யாகம் பண்ணினே இல்லையா, அந்த யாகத்தை விடு, இவளுடைய யாகத்தை நீ பண்ணுன்னு சொல்கிறார் வியாசர். पूजनं परया भक्त्या तस्या एव विधानतः महालक्ष्मीः महाकाली तथा महासरस्वती. ஸோ பரயாபக்தியா, பரமமான பக்தியோடு பண்ணணும். யாருக்கு, தேவிக்கு. பூஜனம் தஸ்யாகா, அந்த தேவியோட பூஜையை ரொம்ப பக்தியோடு செய்யணும். ஏவ விதானத்தக, விதானம்ன்றது சாஸ்திரம் சொல்படி, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு தேவி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கோ, அந்த ரூல் படி நீ அது பக்தியோடு செய்யணும். மகாலட்சுமி அவளே தான், மகா காளி அவள் தான், மகா சரஸ்வதி அவள் தான், எல்லாமே அவள் தான். அவளுடைய அம்சமாக தான் இவள் எல்லாருமே வரா. முதல்ல மகாலட்சுமின்னு தான் அவளுக்கு பேர், புவனேஸ்வரின்னு சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி. ஏன்னா நம்ம தேவி மகாத்மியம் பார்க்குறோச்சே, மகாலட்சுமி தான் முதல்ல, அப்படி அவள்கிட்டருந்து வந்த மாதிரி தான் எல்லாமே வருது. ஸோ மகாலட்சுமி அவளே, மகா காளி அவளே, சரஸ்வதி அவளே, அவளுக்கு பூஜனை நீ பண்ணணும். सर्वभूतानां सर्वकारणकारणं सर्वकामार्थदा शान्ता सुखसेव्यादय अन्त
दया अन्विता அவள் ஈஸ்வரி, சக்தி உடையவளுக்கு தான் ஈஸ்வரின்னு பேர். ஈஸ்வரனானே சக்தி உடையவர்னு அர்த்தம். ஸோ அவள் சக்தி உடையவள். சர்வபூதானாம் சர்வ காரண காரகம், எல்லா பூதங்கள் ஏற்பட்டதுக்குன்னு அதுக்கு காரணம் அவள். சர்வ காரணம், காரணங்களுக்கெல்லாம் காரணமானவள். அப்படி சர்வ காரணம்னா இப்போ யார்? பிரம்மா தான் எல்லாரும் சிருஷ்டி பண்ணுறார். அப்போ அவர் காரணமாக இருக்கார். அவருக்கே காரணம் யார்? தேவிதான். ஸோ அப்படி தேவி தான் எல்லாத்துக்குமே காரணம். சர்வ காம அர்த்ததா, விருப்பங்களையும் நமக்கு வேணுங்கிற தனத்தையும் எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடியவள் அவளே. சாந்தா, அமைதியானவள். சுகசேவியா, சுகமாக சேவிக்கலாம் தேவியை, அமைதியாக அழகாக ஆராதிக்கலாம் நீ. தயா அன்விதா, கருணையோடு கூடியவள் அவள். தயாதேவியாக இருக்கக்கூடியவள், அவளை சுகமாக சேவிக்கலாம். மூணு, அடுத்த 3 லைன். नाम उच्चारण मात्रेण वाञ्छितार्थ फलप्रदा देवैः आराधिता पूर्वं ब्रह्म विष्णु महेश्वरैः मोक्षकामैश्च विविधैः तापसैः विजित आत्मभिः. நாம உச்சாரணம் மாத்திரன்னு ஜபம் பண்ணினாலே போகிறோம். நாமத்தை, அவளோட நாமத்தை சொன்னாலே போகிறோம், உச்சாரணம் பண்ணினாலே போகிறோம். அதனாலேயே வாஞ்சித அர்த்த ஃபலப்பிரதா, நீ கேட்ட விரும்பிய அர்த்தம், அந்த பணத்தையோ அல்லது சொத்தையோ அல்லது பொருளையோ, பலம், நீ கேட்ட பலனையோ கொடுக்கக்கூடியவள். இப்போ இவனுக்கு என்ன பலன்? எங்கள் அப்பா நல்லபடியாக நல்கதி கிடைக்கணும்னு இவனோட ஆசை. அப்போ அது கிடைக்கும். அது உனக்கு வாஞ்சித அர்த்தம். உனக்கு என்ன நீ மனசில் நினைக்கிறோ அதெல்லாமே நடக்கும். அவளுடைய நாமத்தை ஜபிச்சாலே கிடைக்கும். தேவைகி ஆராதிதா, முன்னாடி அவள் தேவர்களாலேயே ஆராதிக்கப்பட்டவள். யாரெல்லாம் ஆராதிச்சிருக்கான்னு லிஸ்ட் கொடுக்குறாருங்க. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் யார்? சிவன். அப்புறம் மோட்சகாமேஷ, மோட்சம் அடையணும்னு யார் யார் நினச்சாலும் அந்த சாதுக்கள், அந்த முனிவர்கள் எல்லாருமே அந்த தேவியை ஆராதிச்சிருக்கா. விவிதைகி தாபசைகி, பலவிதமான தாபசர்கள், அந்த தபஸில் மூழ்கக்கூடிய முனிவர்கள், அந்த அவா எல்லாருமே ஆராதிச்சிருக்கா. விஜித ஆத்மபிகி, யாரெல்லாம் தன் ஆத்மாவை ஜெயித்தவர்கள், அந்த உடலையும் மனசையும் ஜெயித்தவர்கள், அவெல்லாம் அப்படியே தேவியை மனசுலேயே ஆராதிக்கலாம். இல்லை அவ யாக விதிப்படி, அந்த ரூல் படி அவ ஆராதிக்கலாம். இவா எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே அந்த தேவியை ஆராதித்திருக்கிறார்கள். பூர்வம், முன்பு, முன்னாடி. ரெண்டு. ओके. अस्पष्टम् अपि यन्नाम प्रसङ्गेन अपि भाषितं ददाति वाञ्छितान् अर्थान् दुर्लभान् अपि सर्वथा. அஸ்பஷ்டமபி, அதை கிளியராக சொல்ல தெரியல. இப்போ அவளை கூப்பிடுறது கூட ஒருத்தனுக்கு வந்து ஒரு மூடனாக இருக்கான்னு அந்த கதை தான் பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஒருத்தர் ஒரு மூடனாக இருக்கான்னு அவனுக்கு தேவியை எப்படி ஸ்துதிக்கணும்னு தெரில, ஏனோ தானோன்னு ஜபிக்கிறான். ஒரு ஜபம் கிளியராக இல்லை. அப்படி ஸ்பஷ்டமாக சொல்லாட்டா கூட, அஸ்பஷ்டம் அப்படி ஸ்பஷ்டமாக சொல்லாட்ட கூட அவளோட பேரை என்னாம அவளோட பேரை சொல்லும்போது அந்த கிளியராக சொல்லலை. பிரசங்கேன அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட், ஏதோ ஒரு பிரசங்கம்னா கான்டெக்ட்னு அர்த்தம். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடுது அவனுக்கு, தேவியை கூப்பிடுறான், வாய் வரமாட்டேங்கிறது, தப்பாக கூப்பிடுறான், அவ்வளோதான். அந்த மாதிரி கூப்பிட்டா கூட பாஷிதம், பிரசங்கேன அப்படி பாஷிதம், ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் அந்த தேவியை ஏதோ தெரியாமல் கூப்பிட்டா கூட ததாதி வாஞ்சிதான் அர்த்தான், அவன் கேட்டதை கொடுத்துருவாளாம். தேவி வந்து அவனோட மனசில் எதனால நினச்சிண்டு இப்படி கூப்பிட ட்ரை பண்ணான்னு நினச்சிண்டு, துர்லபான் அப்படி ரொம்ப கொடுக்கவே முடியாதது அவனோட ஆசை வந்து சட்டுன்னு அடையக்கூடிய ஆசையாக இல்லை. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய பேரை உச்சரிக்க முயன்றானே, அதுக்காக வேண்டியாவது கொடுக்கணும்ட்டு சர்வதா நிச்சயமாக அவள் கொடுப்பாள். बिन्दुहीनम् अपि इत्युक्तं वाञ्छितं प्रददाति वै तत्र सत्यव्रतः यैव दृष्टान्तः नृपसप्तम. ஐன்னு ஒருத்தன் கூப்பிடுறான்.
ஐன்னு பயார்த்தேன ஏதோ ஒரு பயம் பிடிச்சிடுது, ஏதோ மிருகம் விரட்டும் போது ஐம்னு சொல்லணும்னு நினைக்கிறான். ஐம் அது தேவியோட பீஜ மந்திரம் இல்லையா? ஐம்னு சொன்னால் தேவியோட பீஜ மந்திரம். ஐம் ஹ்ரீம் க்ளீம் எல்லாம் தானே சொல்கிறோம் நம்ம அந்த மந்திரத்தில். அப்போ அந்த தேவி பாகத்தில் வரக்கூடிய அந்த மந்திரம் அதில் ஐங்கிறான். அவனுக்கு ஐம்னு சொல்ல வரல, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ படிப்பறிவு இல்லை அவனுக்கு. ஆனால் பயம் இருக்குது, ஏன்னா பின்னாடி ஏதோ மிருகம் துரத்துறது. ஸோ அதனால பயார்த்தேன பயம் பீடித்ததால் ஐன்னு கத்துறானவன். திருஷ்டுவா வியாக்ராதிகம் அனே புலி போன்ற சில மிருகங்களை பார்த்து பயந்து போய் ஐன்னு கத்தும்போது பிந்து ஹீனம், பிந்து இல்லை அதில் புள்ளி இல்லை, ஐம்னு புள்ளி வைக்கணும். இங்கே ஐயில் புள்ளி இல்லாமல் வெறும் ஐன்றாங்க. ஸோ பிந்து ஹீனம் அப்படி இத்தி உக்தம், ஐன்னு புள்ளி இல்லாமல் அந்த ஐங்காரத்தை அப்படி உச்சரித்தாலும் வாஞ்சிதம் பிரததாதி வை, அவள் அவனுக்கு விரும்பியதை கொடுத்து விடுவாள் தேவி. தத்ர சத்யவிரதஸ்ய ஏவ, சத்யவிரதன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுடைய கதை திருஷ்டாந்தக ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கணும் இல்லையா? திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள். இப்போ தேவி எப்படி நமக்கு அப்படி புதுசாக சொல்லாட்டக்கா அஸ்பஷ்டமாக சொன்னால் கூட பலன் கொடுப்பாளுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அது சத்யவிரதனோட ஸ்டோரி, அதை நான் சொல்கிறேன், அது திருஷ்டாந்தமாக நான் சொல்கிறேன். நிருபசத்தம ஜனமேஜயா நீ கேளு. நிருபஸ்ய ஏவன்னு பிரிச்சாலும் சரியாயிடும். பிரத்யக்ஷ ஏவ ச அஸ்மாகம் முனீனாம் பாவிதாத்மனாம் பிராமணானாம் சமாஜேஷு தஸ்ய உதாஹரணம் புதைஹி கத்யமானம் மயா ராஜன் ஸ்ருதம் சர்வம் சவிஸ்தரம். பிரத்யக்ஷ ஏவச்ச அஸ்மாக்கம் முனினாம், அதாவது பாவிதாத்மனா முனினாம்ன்றார். எங்களை மாதிரி, யார் வியாசர் சொல்லிட்டு இருக்கார், எங்களை மாதிரி அஸ்மாக்கம் முனினாம், எங்களை போன்ற முனிவர்கள் பாவிதாத்மனா தேவியே மனசில் தியானிச்சுட்டு இருப்போனாங்க. பாவம்னு இது தேவியோட பாவம் மனசில் அப்படியே தியானம், அப்படியே தியானத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு பிரத்யக்ஷமாகவே பிராமணானாம் சமாஜேஷு, பிராமணர்கள் எல்லாம் அப்படி தியானம் பண்ணும்போது அந்த சபையில் அந்த சமாஜத்தில் தஸ்ய உதாகரணம் புதைஹி கத்தியமானம். அப்போது புதைஹின்னு பண்டிதர்கள் எங்களுடைய சபையில் வருவா. நாங்கள் சமாஜமாக அந்த பிராமணர்லாம் கூடியிருப்போம், அந்த சபையில் பண்டிதர்கள் வருவார்கள். அவள் பிரத்யக்ஷமாகவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா எங்களுக்கு. ஸோ சமாஜேஷு தஸ்ய உதாகரணம், எதுக்கு ஐன்னு சொல்லி எப்படி அவனுக்கு தேவி அவனுக்கு வரம் கொடுத்தாள் அப்படிங்கிற உதாகரணத்தை பிரத்யக்ஷமாகவே அந்த பண்டிதர்கள் எல்லாம் கத்தியமானம் சொல்லுவதாக மயா ராஜன் ஸ்ருதம், நான் கேட்டிருக்கேன்ப்பா. நாங்கள்லாம் கூடியிருக்கிற சபையில் இந்த மாதிரி பண்டிதர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். ராஜன் ஹே ஜனமேஜயா சர்வம் ச விஸ்தரம், நல்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. அந்த கதையை லேசாக சொல்லலை, பெரிய கதை அது. ஸோ அந்த கதையை நான் அப்படி பிரத்யட்சமாக அவள் சொல்லி கேட்டு நான் கேட்டிருக்கேன். இப்போ அதை சொல்ல போகிறார் பின்னாடி, அடுத்த சாப்டர்லலாம் வருது அந்த கதை. முதல் கத்தியமானம். அல் அக்ஷரஹ மஹாமூர்கஹ நாம்னா சத்யவ்ரதஹ த்விஜஹ ஸ்ருத்வா அக்ஷரம் கோலமுகாத் சம்புச்சார்ய ஸ்வயம் ததஹ பிந்துஹீனம் பிரசங்கேன ஜாதஹ அசௌ விபுதோத்தமஹ. என்னாச்சு? அனட்சரக படிக்காதவன், அக்ஷரமே தெரியாது, அக்ஷராபியாசமே ஆகலை அவனுக்கு. மகா மூர்க்கன் யார்? சத்யவிரதன்னு ஒருத்தன். சத்யவிரதக த்விஜகா, ஆனால் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கான், ஒரு பிராமணனோட பிள்ளையாக பிறந்திருக்கான். ஆனால் ஒரு அக்ஷரம் படிக்கலை, அவனுக்கு அறிவும் இல்லை. அவன் என்ன பண்ணினான்? மூர்க்கனாக இருந்தான். ஸ்ருத்வா அக்ஷரம் கோலமுகாத், கோலன பன்றின்னு அர்த்தம். ஸோ பன்றி ஏதோ இன்னும் வந்திருக்கு போல் இருக்கு, அவனை விரட்டின்னு வந்திருக்கு. ஸோ அது விரட்டுறோச்சே அதோட வாயிலிருந்து வந்தவன் சத்தம், அதோட சத்தத்தை காட்டி இவரும் ஐயன்னு கத்துறான். ஸோ கோலமுகாத் அக்ஷரம் ஸ்ருத்வா, அந்த அந்த பன்றியோடு வாயிலிருந்து வந்த அந்த சத்தத்தை கேட்டு உச்சாரிய ஸ்வயம் ததகா, தானும் அந்த அக்ஷரத்தை உச்சரித்தான். அதுதான் அந்த ஐ.
அந்த ஐ கூட இவராக சொல்லலை, அது பன்றியோட சத்தத்தை வச்சு இவருக்கு அது புரிஞ்சுது, அப்படி தான் புரிஞ்சுது. அவனும் அது ஐன்னு கத்தினானவன். ஸோ பிந்துஹீனம் அதுக்கு புள்ளி வைக்கலை, அது வெறும் ஐன்னு சொல்லியிருக்காங்க. பிரசங்கேன அந்த கான்டெக்ட்ல அவன் அந்த ஐங்கிற சத்தத்தை தான் சொன்னான். ஜாத்தக அசௌ விபுத உத்தமக, அதாவது அவன் என்னாச்சு பின்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனாலே பின்னாடி தேவர்களுக்கு உத்தமமான தேவனாக விபுத உத்தமக, தேவர்களிலே ஸ்லாகிக்க தகுந்த ஒரு தேவனாக ஜாத்தக அசௌ அப்படி ஆயிட்டானவன். ஸோ இப்படி ஒரு முட்டாளா இருந்தவர் அப்படி ஒரு விபுதோத்தமன ஆயிட்டான் அப்படி சொல்றார். Sorry, ma'am. No problem. Binduhina Aikara Uchcharanat Devi Tushta Bhagavati Tada Chakara Kavirajam Tam Dayardra Parameshwari. ஸோ ஐக்கார உச்சாரணாத் ஐன்னு கூப்பிட்டான் இல்லையா, அந்த உச்சாரணத்தை கேட்டு தேவி என்ன பண்ணா, துஷ்டா பகவதி சத்ததா, பகவதி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. அப்பா நம்மளை கூப்பிட்டா நினச்சிட்டா. இதே ஸ்லோகம் சௌந்தர்யலகரில் வருது, என்ன வருது, ஐன்னு கூப்பிட்டானவன். ஐன்னு கூப்பிட்ட உடனேயே துஷ்டா பகவதி ததா, அந்த தேவி ஆகப்பட்டவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கவிராஜம் தம் சகார, ஒன்றுமே தெரியாதவனை எப்படி காளிதாசன் மாதிரி ஒரு கவிகளுக்கு ராஜனாக பண்டிதனாக மகா பண்டிதனாக ஆக்கிவிட்டாள். தயார்திரா பரமேஸ்வரி, ஆர்திரமான கனிவோடு கூடிய தயைங்கிற கனிவோடு கூடிய அந்த பரமேஸ்வரி அவனை பண்டிதனாக்கினாள். இப்போ கேள்வி வருது, சத்தியவிரதன் சொல்லலே, அந்த திருஷ்டாந்தம் சொல்ல போகிறேன்னே ஜனமேஜன் கேட்குறான் வியாசர்ட்ட. கோ அசௌ சத்தியவிரதக, யார் அவன் சத்தியவிரதன் சொல்கிறேலே, அவனுடைய பேர் சத்தியவிரதன் சொன்னேலே, பிராமணன் சொல்கிறேன், துஜசத்தமக, பிராமணர்களே உத்தமமாக ஆயிட்டானவன் தான். ஸோ அப்படிப்பட்ட பிராமணன் அந்த சத்தியவிரதன் யார்? கஸ்மின் தேச சமுத்பனக, எந்த தேசத்தில் பிறந்தான்? கீதிருஷ்ட, அவன் எப்படிப்பட்டவன்? வதஸ்வனமே, எனக்கு சொல்லுங்கோ, இந்த கதையை சொல்லுங்கோன்னு ஆரம்பிக்கிறான் நாரதன். சாரி, ஜனமேஜன் கேட்குறான் வியாசர்ட்ட. கதம் தேன சுதக சப்தக, அவனுக்கு எப்படி அந்த சத்தம் கேட்டுது, இந்த ஐயங்கிற சத்தம் எப்படி அவனுக்கு கேட்டுது? கதம் உச்சாரித்தக புனக, அவன் ஏன் அதை திருப்பி உச்சாரணம் பண்ணினான்? அந்த வார்த்தையை ஏதோ கேட்டான், அது பன்றி முதலேருந்து கேட்டான்னு சொன்னேன், அது எப்படி அவன் உச்சாரணம் பண்ணினான், திருப்பி அவன் பண்ணினான். சித்திஷ்ட கீதிருஷி ஜாதா, அவனுக்கு என்ன பலன் கிடச்சிது? அது ஐன்னு சொன்ன உடனே சித்தின பலன், அவனுக்கு என்ன பலன், அதுக்கு என்ன மாதிரி பலன் கிடச்சிது? தஸ்ய விப்ரஸ்ய தட்சணாத, அந்த க்ஷணமே பலன் கிடச்சிது சொன்னேன், அந்த க்ஷணமே அந்த விப்ரன் பிராமணன், அந்த பிராமணனுக்கு என்ன பலன் உடனடியாக கிடைத்தது? சித்திஷ்ட கதம் கதம் துஷ்டா பவானி சா சர்வஜ்ஞா சர்வசம்ஸ்திதா விஸ்தரேண வதஸ்வ அத்ய கதாம் கீதாம் மனோரமாம்.
கதம் துஷ்டா பவானி சா, அந்த பவானி எப்படி சந்தோஷப்பட்டாள், இதை கேட்டு அவளுக்கு எப்படி சந்தோஷம் ஏற்பட்டது. சர்வஜா, எல்லாம் அறிந்தவள் அவள். ஸோ அப்படி எல்லாம் அறிந்தவளானவள். சர்வசம்ஸ்திதா, எல்லா இடத்துலையும் அவளுடைய இருப்பிடம், எங்கும் நிறைந்திருப்பவள். சர்வசம்ஸ்தானம், எல்லா இடத்துலையும் அவள் இருப்பாள். அதனால சர்வசம்ஸ்திதா, எல்லாருக்குள்ளேயும் இருப்பாள், எல்லா இடத்துலையும் இருப்பாள். விஸ்தரேன வதஸ்வாத்தியா, நீங்கள் விஸ்தாரமாக சொல்லுங்க, சும்மா ஹிண்ட் காட்டாதீங்க, எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்க. கதாம் ஏத்தாம், இந்த கதையை சொல்லுங்கன்ற. இவ்வளோ நாள் குணம்னு இருந்தாச்சு, அதனால இப்போ கதையை சொல்லுங்கன்றார். ஏதாம் மனோரமாம், இந்த கதையை சொல்லுங்கோன்ட்டு ஜனமேஜயன் கேட்குறான்ல. ஜனமேஜயன் நம்மள மாதிரி தான், பாவம் பாமரன் அவன், அதனால கேட்குறான் கதையை சொல்லுங்கோன்ட்டு. पृष्ठः तदा राज्ञा व्यासः सत्यवती सुतः उवाच परमोदारं वचनं रसवत्शुचि. இப்போ சூதர் எங்க நைமிஷாரண்யத்தில் இந்த கதை நடக்கிறது. ஆரம்பத்தில் சொல்லவர் யார்? சூதர் இது சவுனகாதி முனிவர்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். ஸோ எல்லாமே அந்த நைமிஷாரண்யத்தில் ஏற்பட்ட கதைகள் தான். அதோட பேக்கில் மட்டும் போயிட்டு இருக்குது. ஸோ சூதர் இங்கே நைமிஷாரண்யத்தில் சொல்கிறார், இவ்வாறு ஜனமேஜயன் கேட்டார் இல்லையா, பிருஷ்டக இதி பிருஷ்டக, இவ்வாறு ஜனமேஜயனால் கேட்கப்பட்ட, ராஜ்ஞா பிருஷ்டக, ராஜாவால் கேட்கப்பட்ட அந்த வியாசர், சத்யவதி சுதக, சத்யவதியின் பிள்ளையான வியாசர், பரம உதாரம் வச்சனம், தாராளமான வார்த்தை. ஏன்னா அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லணும், ரொம்ப நிறைய சொல்லணும், இப்போ கதை நிறைய சொல்லணும் இப்போ. ஸோ உதாரம் வச்சனம், ரசவத்து, ரொம்ப ரசமாக இருக்கக்கூடியது. சுச்சின்னு நல்ல சுத்தமான கதை, ஏன்னா தேவியை பற்றிய கதை அது. அப்படிப்பட்ட கதையை, உதாரமான கதையை உவாச்ச சொன்னார், கதை சொல்ல ஆரம்பித்தார் வியாசர். व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि कथां पौराणिकीं शुभां श्रुता मुनिसमाजेषु मया पूर्वं कुरुद्वः. குருத்வக, ஸோ குருகுலத்தில் வந்தவனே ஜனமேஜயனே, ஸ்ருணு ராஜன், ராஜா கேளினி, பிரவக்ஷாமி, நான் உனக்கு சொல்கிறேன், கதாம் பௌராணிக்கி, புராண கதை, இது முன்னாடி ஏற்பட்ட கதை, இதை நான் சொல்கிறேன் கேளு. முனி சமாஜேஷு மயா ஸ்ருதா, முனிவர்கள் சபையில் தான் இந்த கதையை நான் கேட்டேன். இந்த புதைகின்னு சொன்னார்லே போன ஸ்லோகத்தில், போன இதில் சாப்டரில் பண்டிதர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் இந்த பிரத்யட்சமான கதையன்ட்டு. ஸோ அந்த முனி சமாஜத்தில், அந்த கூட்டத்தில் நான் இந்த கதை என்னால் மயா பூர்வம் சுதா, நான் முன்னாடி இந்த கதையை கேட்டிருக்கேன், உனக்கு சொல்கிறேன். कदा अहं कुरु श्रेष्ठ कुर्वन् तीर्थाटनं शुचि सम्प्राप्तः नैमिषारण्यं पावनं मुनिसेवितम्. குருஸ்ரேஷ்ட, குருகுலத்தில் சிறந்தவனே ஜனமேஜயா, ஏகதா ஒரு முறை, அகம் நான், குருவன் தீர்த்தாடனம் போயிட்டே இருந்தேன், ஒரு இடமாக போயிட்டே இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டே இருந்து சுச்சி, நல்ல சுத்தமான அந்த சுத்தமாக தீர்த்தாடனம் பண்ணிட்டு, சம்பிராப்தக நைமிஷாரண்யம், நான் நைமிஷாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தேன். பாவனமான இடம், புனிதமான இடம் அது. முனி சேவித, முனிவர்களாலேயே சேவிக்கப்பட்ட இடம் அந்த நைமிஷாரண்யம். அந்த இடத்துக்கு நான் வந்தேன், சுற்றி அடித்து வந்துட்டேன் அந்த இடத்துக்குன்னு சொல்கிறார் வியாசர். प्रणम्य अहं मुनीन् सर्वान् स्थितः तत्र वर आश्रमे विधिपुत्राः तु यत्र आसन् जीवन् मुक्ता महाव्रताः. प्रणम्य अहं, ओके, பிரணம்ய அகம் முனின் சர்வான். நான் அங்கே சமாஜத்துக்கு போன உடனே, நாங்கள் இந்த நைமிஷாரண்யத்தில் முனிவர்கள்லாம் இருந்தால் அவளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் முனியின் சர்வான், எல்லா முனிவர்களையும் நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்திதக தத்திர வர ஆசிரமே, அங்கே ஒரு ஆசிரமத்தில் நான் உட்காண்டிருந்தேன். ஸோ அங்கே இவர் ஒரு ஆசிரமத்தை அமைச்சார், அங்கே கொஞ்சம் நாளைக்கு ஸ்டே பண்ணலாம்னு நினச்சார் போட்டிருக்கு. நைமிஷாரண்யத்தில் எல்லாரும் முனிவர்களையும் வணங்கிட்டு நாங்கள் ஒரு ஆசிரமத்தில், சிறந்த ஆசிரமத்தில் நான் இருந்தேன்.
விதிபுத்திராக தூ எத்திர ஆசன் ஜீவன் முக்தாக மகாவிரதாக. விதிபுத்திராகனா இங்கே வந்து சனகாதியர்களை சொல்லலாம். விதிங்கிறது பிரம்மா. ஸோ விதிபுத்திராக சனகாதி முனிவர்கள்லாங்க அங்கே இருந்திருக்கா போட்டிருக்கு. எத்திர ஆசன் எங்கு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு நான் போனேன் இல்லையா நைமிஷாரண்யத்துக்கு. ஜீவன் முக்தாக ஜீவன் முக்தர்களான அவர்கள் மகாவிரதாக விரதத்தோடு கூடியவர்கள். அப்பேற்பட்ட விதியுடைய பிரம்மாவுடைய பிள்ளைகள்லாம் இருந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்து நானும் ஒரு ஆசிரமத்தில் அமைஞ்சு அங்கே இருந்தேன். प्रसंग एवासीत् तत्र विप्रसमागमे जमदग्निः तोपप्रच्छ मुनीना एवं सभास्थितः. मुनीन् एवं सभास्थितः. முனீன் ஏவம். ஓகே. ஸோ கதா பிரசங்கம். அப்போ அங்கே நல்ல கதைகள், அந்த தேவியை பற்றி கதைகள்லாம் வருமே, அந்த கதைகள் எல்லாம் இப்போ பிரசங்கம் வந்தது. பிரசங்கம்னு இந்த கான்டெக்ட் வந்தது, கதை சொல்கிற நேரம் வந்தது. ஸோ ஏவ ஆசி தத்திர அந்த நைமிஷாரண்யத்தில் அந்த விப்ரசமாகமே, விப்ரசமாகமம்னு இந்த கூட்டம் பிராமணர்கள்லாம் கூடி அந்த இடத்துல உட்காண்டிருக்கும் போது அந்த இடத்துல கதை பிரசங்கம் ஏற்பட்டது. ஜமதக்னி வந்தார் அந்த இடத்துல. ஜமதக்னி வந்திருக்கார். ஸோ ஜமதக்னி வந்து பப்ரச்சா அவர் கேட்குறார். முனீன் எல்லா முனிவர்களும் உட்காண்டிருக்கா. அவர்களை பார்த்து சபாஸ்திதக சபையில் இருந்த அந்த முனிவர்களை பார்த்து ஒரு முனிவர் யார் ஜமதக்னி கேட்டார். जमदग्निरुवाच सन्देहः अस्ति महाभागा मम चेतसि तापसाः समाजेषु मुनीनां वै निस्सन्देहः भवामि अहम्. ஸோ ஜமதக்னி சொல்கிறார், சந்தேக அஸ்தி மகாபாகாக. மகாபாகான மகாபாகியமுடைய முனிவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சந்தேக அஸ்தி மம, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சேத்தசி தாபசாகா முனிவர்களே, தாபசர்களே தபஸில் ஈடுபடக்கூடிய முனிவர்களே, மம சேத்தசி என்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் இருக்குது. முனீனாம் வை சமாஜேஷு. ஸோ இந்த முனிவர்களோட சமாஜத்துக்கு நான் வந்து நிசந்தேக பவாமி அகம், உங்கள்கிட்ட இருந்து சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு தெளிந்து விடுவேன். சந்தேகம் இன்றி நான் ஆகிவிடுவேன். ஏன்னா முனிவர்கள்லாம் சந்தேகத்தை தீர்க்கறதுல வல்லவர்களாக இருப்பா. அதனால உங்களோட சமாஜத்தில் வந்து சந்தேகம் இன்றி நான் ஆவேன். அதுக்காக ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். विष्णुः तथा रुद्रः मघवा वरुणः अनलः कुबेरः पवनः त्वष्टा सेनानीः च गणाधिपः. அடுத்த ரெண்டு ஸ்லோகம். सूर्यः अश्विनौ मघः पूषा निशानातः ग्रहाः तथा आराधनीयतमः को अत्र वाचितार्थफलप्रदः. அடுத்த ஸ்லோகம் படிங்க. சுகசேவ்யஸ்ச சததம் ச ஆசுதோஷஸ்ச மானதாः ப்ருவந்தோ முனயः சீக்ரம் சர்வஜ்ஞாः சம்சிதவ்ரதாः. ஸோ யாரெல்லாம் இருக்கா முதல்ல அங்கே சபையில்? பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரக. இல்லை அந்த முனிவர்கள் இருக்கா. இவரோட டவுட்டு கேட்குறாருங்க. ஸோ பிரம்மா விஷ்ணு அப்புறம் ருத்ரன் மகவானது மேகத்தின் அதிபதியான இந்திரன். மகவன்னு அவனுக்கு மேகங்களுக்கெல்லாம் அதிபதியான இருக்கிறதுனால அவனுக்கு மகவான்னு பேர் இந்திரனுக்கு. வருணக அனலக, அனலன்னு நெருப்பு தீ அக்னி. குபேரன் பவனகன்னு காற்று வாயு. அப்புறம் துவஷ்டா விஸ்வகர்மா. சேனானி முருகன். கணாதிபக கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கணேசன். சூரியன். அஸ்வினி தேவர்கள். பகக பூஷா, இதெல்லாம் சூரியன் மற்ற சூரியனோட பெயர்கள். பகான்னு ஒரு சூரியனோட பேர், அப்புறம் பூஷான்னு ஒரு சூரியனோட பேர். நிஷாநாதகன சந்திரன், இருட்டுக்கு அதிபன், இருட்டுக்கு நாதன் யார்? சந்திரன். ஸோ சந்திரன்.
கிரகாகா கோள்கள் ஆல் பிளானட்ஸு, அதாவது பிரகஸ்பதியிலேருந்து வருமே குரு சுக்கரன் எல்லாம் வருதே. ஸோ அந்த கிரகங்கள் ததா ஆராதனீய தமகா கோத்திரா, இப்படி எல்லோரும் இருக்கா, எல்லா தெய்வங்களும் இருக்கா. இதில் யார் முக்கியமாக ஆராதனை பண்ணணும், நம்ம யாரை ஆராதனை பண்ணணும், ஆராதனீய தமகா ஹூ இஸ் த வெரி பெஸ்ட், யார் நல்ல ஆராதனை பண்ணணும், யார் இருக்கா. வாஞ்சிதார்த்த பலப்பிரதகா, அவள் கேட்டதை கொடுக்கணும். நான் ஆராதனை பண்ணினா கேட்டது கிடைக்கணும். வாஞ்சித அர்த்த பலப்பிரதக, நான் விரும்பியதை கொடுக்கக்கூடியவர் யார். சுக சேவியஷ்ட, ஈஸியாக சேவிக்கணும், சும்மா கஷ்டப்பட்டு சேவிக்கக்கூடிய கடவுள் வேண்டாம். ஸோ சுகமாக சேவிக்கக்கூடியவர் யார். சததம் ச ஆசுதோஷ, யார் குயிக்காக சந்தோஷமாக இருப்பா, உடனடியாக சீக்கிரமாக சந்தோஷம் அடைஞ்சிடுவான், அப்படி யார் இருக்கா. சததம் ஆல்வேஸ், யார் ஈஸியாக சந்தோஷப்படுவார்கள். மானதாக, கௌரவம் கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருப்பார்கள். இல்லை மானதாகன்னு இவாள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். மானதாகனா கௌரவம் கொடுக்கக்கூடிய முனிவர்களே அப்படின்னு அட்ரஸிங்கில் எடுக்கலாங்க. ஸோ மானதாக முனிவர்களே சொல்லுங்க. புருவந்து ஏன்னா மானதாக புருவந்துன்னு வந்துடுது. ஸோ நீங்கள் கௌரவம் கொடுக்கக்கூடிய முனிவர்களை நீங்கள் சொல்லுங்கள், யார் சந்தோஷப்படுவா சீக்கிரமாக, யார் சுகமாக சேவிக்கலாம். முனையக சீக்கிரமாக சொல்லுங்கோ. சர்வஜாக, நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள். சம்ஷித விரதாக, விரதத்தோடு கூடியவர்கள், எதை எடுத்தாலும் ஸ்ரத்தையோடு செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட முனீஸ்வரர்கள் நீங்கள் எனக்கு இதில் யாரை ஆராதிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கோன்ட்டு கேட்டார். யார்? ஜமதக்னி. प्रश्ने कृते तत्र लोमशः वाक्यम् अब्रवीत् जमदग्ने शृणुषु एतत् यत् पृष्ठं वै त्वया अधुना. இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஏவம் பிரஷ்னே கிருதே. ஸோ இப்படி ஜமதக்னி கேள்வி கேட்டுட்டார். உடனே லோமஷர் அப்படி ஒரு முனிவர் அங்கே இருக்கார். லோமஷர் வாக்கியம் அப்ரவீத், அவர் பதில் சொல்கிறார். இப்போ ஜமதக்னே கூப்பிட்றார். ஜமதக்னியே சுணுஷு கேளு, ஏத்தத் எத் பிருஷ்டம், நீ கேட்டியே, துவயா அதுனா எத் பிருஷ்டம், நீ இப்போ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு லோமஷர் பேச ஆரம்பித்தார். இந்த லோமஷர் மகாபாரதத்தில் இந்த இவாள்லாம் போவா இல்லையா காட்டில், 13 வருஷம் காட்டில் இருக்கணுமே, அப்படி இந்த யுதிஷ்டர்லாம் போகிறோச்சு ஒரு முனிவர்கள் அவளுக்கு கதை சொல்லிகிட்டே போவா. அதில் லோமஷர் வந்து நிறைய கதையெல்லாம் சொல்லுவார் அவளுக்கு. மகாபாரதத்தில் வருவார் அவர். சுணுஷு சொல்ல வேண்டாம்ப்பா, சுணுஷ்வ ஏத்தத் ஸ்வ. ஆமாம் ஆமாம், ஸ்வான்னு தானே முடியும் நம்ம லோட்டில் வரும்போது. சுணுஷ்வ கரெக்ட். सेवनीयतमा शक्तिः सर्वेषां शुभम् इच्छतां परा प्रकृतिः आद्या च सर्वदा शिवा. ஸோ சேவனீயத்தமா சக்திகின்னுட்டார். இதை இந்த லிஸ்ட்டில் உள்ள ஒருத்தரை கூட சொல்லவர் சக்தியை தான் ஆராதிக்கணும் பாண்டார் அவர். ஸோ நீ ஒரு சேவனீயத்தமா இருக்கிறதுலே மேக்ஸிமம் பெஸ்ட்டு யாரை சேவிக்கணும்னு பார்த்தா சக்திகி. சர்வேஷாம் சுபமிச்சதா, யார் தனக்கு சுபம் ஏற்படணும் மங்களம் ஏற்படணும்னு அப்படி விரும்புகிறார்களோ எல்லாருமே அந்த சேவனீயத்தமா, தமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, த பெஸ்ட், அவளை தான் சேவிக்கணும்ப்பா. பராபிரகிருதி, அவள் தானே மூல பிரகிருதியாக இருக்கா. மூலப்பிரகிருதி என்னது? மாயை. அந்த மாயையாக இருக்கக்கூடியவள், பராபிரகிருதியாக இருக்கக்கூடியவள். ஸோ அபராபிரகிருத்தின்னு சொல்கிறது மாயைன்னு சொல்லலாம். பராபிரகிருத்தின்னா அந்த மாயைக்கும் அப்பாற்பட்டு நிர்குண வடிவமாக இருக்கக்கூடிய பிரகிருதி. ஸோ மூலப்பிரகிருதி வந்து அவளே கிரியேஷன் போது அந்த மூலப்பிரகிருத்திலேருந்து வந்து சகுணம் ஆயிடுவள். பராபிரகிருத்தின்னு சொல்லும்போது மூலப்பிரகிருதி இந்த நிர்குணா ஸ்டேட். ஸோ அப்படி இருக்கக்கூடியவள் அவள். ஆத்யா, முதலில் தோன்றியவள், முதலில் வந்தவள். சர்வகா, எங்கே இருப்பள் அப்படின்னு ஓம்னி பிரசன்ட், எங்குமே இருக்கக்கூடியவள். சர்வதா சிவா, ஆல்வேஸ்
எல்லா ஷீ இஸ் பியாண்ட் டைம் பியாண்ட் ஸ்பேஸ், அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவளாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவளாக சிவா மங்களத்தை தருவக்கூடியவளாக அந்த தேவியை தான் அந்த சக்தியை தான் நீ ஆராதிக்கணும் அப்படின்னு லோமஷர் ஜமதக்னிட்ட சொல்லறார். देवानां जननी सा एव ब्रह्मादीनां महात्मनाम् आदि प्रकृतिमूलं सा संसार पादपस्य वै. தேவானாம் ஜனனி, தேவர்களெல்லாம் சிருஷ்டித்தவளே அவள்தான். சாயேவ அவளே தான். பிரம்மாதீனா மகாத்மனா, பிரம்மாவை எல்லாம் சிருஷ்டி பண்ணினது எல்லாமே அவள் தான். ஆதி காரணம் அவள் தான். சா சம்சார பாதபசிய, பாதப்பான்னு சொன்னால் ட்ரீ மரம். ஸோ சம்சாரங்கிற மரத்தினுடைய ஆதி பிரகிருதி மூலம், இந்த சம்சார மரத்தினுடைய மூலம் வேர். நம்ம அஸ்வத்தான்னு பார்க்குறோம், பாகவத்தில் படிக்கிறோம் வச்சு அஸ்வத்த மரமாக பார்க்குறோம். சம்சாரங்கிற ட்ரீ இருக்குது, அதோட வேர் மட்டும் மேலே இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டான ட்ரீ. அது அஸ்வத்த மூலம் வந்து அது வேரெல்லாம் கீழே இருக்கும், சாரி மூளை வேறாகப்படுது மேலே இருக்கும், அதோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் கீழே இருக்கும், அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இந்திரியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்ம அதே மாதிரி அதே சம்சார பாதம் தான் அந்த அஸ்வத்த மரம் தான், சம்சாரங்கிற ட்ரீ. அதனுடைய ஆதி பிரகிருதி மூலம் அந்த பிரகிருதியோட வேறாக இருக்கக்கூடியவள். ஸோ அவள்கிட்ட தான் பிரான்ச்சாக இந்த சம்சாரம் வருது. उच्चारिता देवी ददाति किल वाञ्छितं सर्वदैवाद्रिचित्ता सा वरदानाय सेविता. सर्वदा एव आर्द्रचित्ता सा. ओके मैम, ओके. ஸ்மிருதாச்சா உச்சாரிதா தேவி, அவளை நினைச்சாலும் போரும். ஸ்மிருதா ஸ்மரணம் பண்ணினாலே போரும் இல்லையா? உச்சாரிதா அவளோட நாமத்தை ஏதாவது உச்சாரணம் பண்ணினாலும் போரும். அந்த தேவி ததாத்தீக்கில வாஞ்சிதம், கேட்டதை கொடுத்துருவாப்பா, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். சர்வதா ஏவ ஆர்த சித்தா, எப்போவுமே கருணையோடு ஆர்திர கனிவான சித்தம். அவளுக்கு மனசு வந்து இளகிய மனசு, தயையோடு கூடியவளவள். சா வரதானாய சேவிதா, வரத்தை கேட்டு நம்ம சேவிக்கப்பட்டால், யார் அவளை நோக்கி எனக்கு இந்த வரம் வேணும்னு கேட்டு அவளை வாஞ்சிதம் இஷ்டமான வரம் வேணும்னு கேட்டு அப்படி சேவிக்கப்பட்டால் உடனே அவள் தயையோடு கூடி ததாதி கொடுப்பாள். इतिहासं प्रवक्ष्यामि शृण्वन्तु मुनयः शुभम् अक्षर उच्चारणात् एव यथा प्राप्तं द्विजेन वै. ஒரு இதிகாசம் சொல்கிறேன், இப்படி நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கேளுங்கோ முனிவர்களே. சுண்வந்து சுபம், நல்ல சுபமான ஒரு காரியம் ஒரு நடந்தது, ஒரு கதை, அதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கோ முனிவர்களே. அக்ஷர உச்சாரணா தேவ, ஒரே ஒரு அக்ஷரம் ஐ அப்படின்னா இல்லையாவா, அந்த ஐங்கிற உச்சாரணத்தினால மட்டுமே, அதை உச்சரித்ததினாலே ஒரு பிராமணன் துஜேன, ஒரு பிராமணனால் யதா பிராப்தம் என்ன கிடச்சிது, ஒரு ஐங்கிற உச்சாரணம் பண்ணினதுனாலே அவனுக்கு என்ன கிடச்சிதுங்கிற நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்கோ. இதிஹாசம் பிரவக்ஷ்யாமி ஷுண்வந்து முனயः शुभम् அக்ஷர உச்சாரணாத் ஏவ யதா ப்ராப்தம் விஜேன வை. கோசலேஷு த்விஜः கஷ்சித் தேவதத்த இதி விஸ்ருதः அனபத்யः ச சகார இஷ்டிம், அனபத்யः சகார இஷ்டிம் புத்ராய விதிபூர்வகம். கோசல நாட்டில், கோசலேஷு கோசல் நாட்டில் ஒரு பிராமணன் இருந்தான், கஷ்டித் துஜக, அவன் பேர் தேவதத்தன். தேவதத்தன் என்று பெயருடைய ஒரு துஜன், ஒரு பிராமணன். நார்மலாக சம்ஸ்கிருதத்தில் தேவதத்தன் யக்ஞதத்தன் இதெல்லாம் வந்து எக்ஸு ஒய் இசட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சம் எக்ஸு சம் ஒய், அப்படி தேவதத்தன்கிறது சம் எக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை தேவதத்தன் நிஜமாகவே பேராகவும் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு பிராமணன் இருந்தான். இது விஸ்ருதக, ஒரு சிறந்த ஒரு பிராமணன் இருந்தான், நல்ல பேர் படைத்த, அதாவது எல்லாம் புகழ் பரவி இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பிராமணன் இருந்தான். அனபத்தியகா, குழந்தை இல்லை அவனுக்கு.
ஸோ குழந்தை இல்லாததுனால இஷ்டிம் சகாரா, இஷ்டினாலே யாகம்னு அர்த்தம். ஒரு யாகம் பண்ணுறான், புத்திரன் கிடைக்கணும்னு ஒரு யாகத்தை பண்ணுறான் அவன். விதிபூர்வகம் எப்படி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ அதை மாதிரி அழகாக அதர்வண வேதத்தில் தான் இந்த புத்திர காமேஷ்டி யாகம்னா அதர்வண வேதம் தான் சொல்கிறது. ஸோ அந்த யாகத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஒரு யாகத்தை அவன் செய்தான். தமசா தீரம், தமசா நதிக்கரை. ஸோ தமசா நதிக்கரையில் இருந்து கொண்டு ஆஸ்தாய இருந்து கொண்டு மண்டபம் உத்தமம் கிருத்துவா, ஒரு உத்தமமான மேடை ஏற்படுத்தினான். ஏன்னா யாகம் பண்ணுறது யாக மேடை வேண்டாமா? ஸோ யாக மேடையை கிருத்துவா செய்து துஜானாகுய, யார் பிராமணெல்லாம் கூப்பிட்டான். யாகம் பண்ணுறதுக்கு எல்லாம் பிராமணெல்லாம் வேணும், அந்த ருத்திக்கெல்லாம் வேணுமே. ஸோ வேதஜான், வேதம் அறிந்தவர்கள், சத்திர கர்ம விசாரதான், சத்திர காரியம், சத்திரயாகம், சாதாரண யாகம் கூட பண்ணல, பெரிய காரியமாக பண்ணுறான் அவன். நிறைய நாள் நடக்கக்கூடிய யாகத்துக்கு தான் சத்திரயாகம்னு பேர். ஸோ அப்படி நிறைய நாள் பண்ணக்கூடிய யாகமாக விசாரதான், அதை அதாவது சத்திரயாகம் பண்ணுறதுக்கு கூட கெட்டிக்காராளாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இவன் பண்ணக்கூடியது புத்திரன் வேணுங்கிற யாகம் தான் பண்ண போகிறான் இவன். சத்திர காரியம் பண்ணக்கூடிய ஆள்கள், அப்படிப்பட்ட விசாரத புத்திசாலியான துஜான், அப்படிப்பட்ட பிராமணர்களை அழைத்து தான் ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பித்தான். ஸோ வேதியும் விதானேன கிருத்வா, விதானம்னு சொன்னாலே எப்போவுமே சாஸ்திரப்படி வேதப்படி அமைக்கிறது, இந்த வேத சொல்படி அமைக்கிறது, அந்த விதானத்தில் அமைக்கிறது அந்த மேடை, வேதின மேடை அமைச்சு ஸ்தாபயித்வா விபாவசூன். விபாவசூன் அந்த யாகத்துக்கு அந்த விபாவசுங்கிறது அக்னி. ஸோ அதுக்கு வேணுங்கிற அக்னியெல்லாம் ஏற்படுத்தணும் இல்லையா? அந்த அக்னி மூலை அதெல்லாம் ஏற்படுத்தி என்னென்ன இதில் கல்பம்னு பேர். ஆக்சுவலாக அந்த சாஸ்திரத்துக்கு பேர் கல்பம். கல்பசாஸ்திரத்துப்படி அதை இது சில பேருக்கு ஸ்வஸ்திக் மாதிரி பண்ணுவான், சில பேருக்கு ரவுண்டு பண்ணுவான், சில பேருக்கு ஒரு ஆட்டின் மாதிரி பண்ணுவான் இல்லையா? தேவிக்கெல்லாம் ஒரு ஆட்டின் மாதிரி பண்ணுவான், அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதை மாதிரி அந்த விதானமெல்லாம் ஏற்படுத்தி அந்த அக்னிகளையெல்லாம் ஏற்படுத்தி புத்திரேஷிம் விதிவத்து, புத்திரகாமேஷி யாகம், அந்த புத்திரன் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த புத்திரகாமேஷி யாகம் தான் அது. ஸோ அதை செய்தான். சகார துஜசத்தமக, பிராமணோத்தமனான அந்த தேவதத்தன் அந்த யாகத்தை செய்தான். கல்பயா மாசதான். பிரம்மாணம் கல்பயா மாச சுகோத்ரம் முனி சத்தமா அத்வரியும் யாக்ஞவல்க்யம் ச ஹோதாரம் ச ப்ரஹஸ்பதிம். பிரம்மாணம் கல்பயா மாசா, பிரம்மாவாக எல்லாம், பிரம்மாங்கிறது எல்லாம் தெரியணும், யாகத்தில் எல்லாம் தெரியக்கூடிய பிரம்மாங்கிறது எஜமான் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு யாகத்துக்கு ரித்விகள்லாம் இருப்பார், அதில் எஜமான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாமே தெரியணும் அவருக்கு. அவரை அது யார்? சுகோத்திரம் முனிசத்தமம். ஸோ சுகோத்திரன் அப்படின்னு ஒரு முனிவரோட பேர். அந்த சுகோத்திரரை என்ன பண்ணினா, பிரம்மா நீங்கள் தான் எஜமான் அப்படின்னு அவர் அந்த யாகத்துக்கு தலைவராக அவரை முனிசத்தமம், முனிவர்களே சிறந்தவராக ஒருத்தர் அமைச்சார். அத்வரியுன்னு ஒருத்தர் இருப்பார். அத்வர்யு வந்து அந்த யாக்ஞவல்க்யம் ச, யாக்ஞவல்கியரை அத்வர்யுவாக, அதை மெயினாக அந்த ஹோமத்தை நடத்தக்கூடியவர். அவரை ஹோதாரம் ச ப்ரஹஸ்பதி, ஹோதா அதாவது ஹவிஸெல்லாம் போடணுமே யாகத்தில், அந்த யாகத்தில் போடக்கூடியவரை ப்ரஹஸ்பதியை ஏற்படுத்தினார். ப்ரஹஸ்பதி வந்து ஹோதாவாக இருந்தார். அப்புறம் அடுத்த லைனையும் சேர்த்து படிச்சுட்டோமா? இல்லை வாசிங்க, நீங்கள் வாசிங்க, அது அடுத்ததையும் முடிச்சுடலாம், இந்த அடுத்த ஸ்லோகத்தையும். பிரம்மாணம், லக்ஷ்மி வாசிங்க. பிரம்மாணம் கல்பயாமாச சுகோத்ரம் முனிசத்தமம். இன்னும் ஒரு ஸ்லோகம் போயிடுங்கப்பா. ஆமாம், பிரஸ்தோதாரம் தான் பேர்.
उद्गातारं च गोबिलं सभ्यान् अन्यान् मुनीन् कृत्वा विधिवत् प्रददौ वसु. அவ்வளோதான். பிரஸ்தோதான்னு இது நமக்கு புதுசாக இருக்குது இந்த வேர்டு. ஏன்னா நம்ம 4 பேர் தான் எப்போவும் சொல்லுவோம். இங்கே இன்னொரு ஆள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார். உத்காத்தாவோட அசிஸ்டண்ட்டுக்கு பேர் பிரஸ்தோதான்னு பேர். ஸோ நம்ம நார்மலாக அத்வர்யூ, ஹோதா, உத்காத்தா, பிரம்மா இப்படி 4 தான் பார்ப்போம். இந்த யாகத்துக்கு ரித்விக்குகள்னு பார்க்குறோச்சே 4 பேர் தான் சொல்லுவோம். இங்கே ஒரு பிரஸ்தோதான்னு ஒருத்தர் அடிஷ்னலாக இருக்கார். அவர் யாருன்னா உத்காத்தா கூடையே பாடினவர். அவர் தான் பிரஸ்தோதா. ஸ்தோதான்னு சொன்னாலே அப்படி உச்சமாக அந்த சாமகானத்தை அப்படி மேலே தூக்கி பாடுறதுக்கு தான் பிரஸ்தோதான்னு பேர். ஸோ பிரஸ்தோதாரம் பைல முனிவரை அந்த பிரஸ்தோதாவாக பண்ணி, உத்காத்தாரம் கோபிலருங்கிற ஒரு முனிவரை உத்காத்தாவாக செய்து இப்படியாக நடக்கிறது. சப்யான் அந்யான் முனின் கிருத்துவா, நல்ல சபியம்னு சபை நாகரீகம் அறிந்த முனிவர்களை அவளும் அந்த யாகத்தில் கலந்துக்கிறான். எல்லாரும் அப்படியே எல்லா முனிவர்களும் வந்திருக்கா அந்த யாகத்தில் கலந்து கொண்டு. விதிவத்து பிராதத வசு, அந்த யாகம் செய்யும்போது நிறைய தானம் கொடுக்கணுமா. வசுன்னா தானம். அந்த அஷ்ட வசுக்களையும் அவர் எல்லாம் என்ன பண்ண பிராததோ தானம் நன்றாக செய்தார். யாகத்தோட சிறப்பே அந்த தானம் தான். அதையும் நன்றாக செய்தார். सर्वं जगदम्बार्पणमस्तु.